இந்த விரிவுரை நிகழ்ச்சியில் தமிழ்கடல் நெல்லை கண்ணன் அவர்களின் விரிவுரையை கேட்பது நீண்ட சந்தோஷத்தை அளிக்கின்றது. அவர் ஒரு பெரிய பேச்சாளர். அவரை நாங்கள் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக அவருடைய நமது செயலாளர் அவர்கள் கடும் பாடுபட்டு அவரை இன்று உனக்கு விரிவுரை செய்யும்படி அவர் சம்மதித்துள்ளார். அதற்காக அவருக்கு சாதிமன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் பெரிய பேச்சாளர். எவ்வளவு நேரமும் பேசிக் கொண்டிருப்பார். அவர் ஒரு கடல் தான். அதாவது எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் கடல் போல் பேசுவார். ஆனால் எங்களுக்கு அவ்வளவு நேரம் போதாததால் நாங்கள் அவரை அருட்செல்வர் என்ற பொருளை கொடுத்து ஐயா அவர்களை பேசும்படி கேட்டுள்ளோம். அதற்கு அவர் சம்மதித்து வந்துள்ளார். எனவே அவரின் பேச்சை கேட்டு ரசிக்குமாறு உங்கள் அனைவரையும் அவர்களுடன் வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம். சிட்னியிலே சைவ மன்றம் என்பது எம்பெருமான் நமக்கு தந்த திருவருள். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேங்க, இந்த இந்து மதம் அது என்ன குழப்பிக்காது. சைவம் தனி. புரியுதா? நான் சொல்லவில்லை, விவேகானந்தர் சொல்லுகிறார். பாரசீக நாட்டுக்காரனுக்கு சிந்திச்ச மொழி நாகரிகம் என்று உச்சரிக்க தெரியாமல் 6 சமயங்களுடைய வடிவாக்கியம் ஒன்று சேர்த்து இந்து என்று அவன் சொல்லிவிட்டான். இப்படி இந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறுன்னு விவேகானந்தர் சொல்றார். அதை மறைந்த பெரியவர் காஞ்சிய பெரியவர் அதை ஒத்துக்கிட்டார். அதனால் ஒட்டுமொத்தமாக குழப்பப்படுது. நான் குடும்பத்தில் 8ஆவதாக பிறக்கிறேன் இல்லையா. என் தந்தை மிகப்பெரிய சிவபக்தர். காலையில் எழுந்தால் பல் துலக்கி விட்டு தேவாரம் திருவாசகம் பாடினால்தான் எதையும் சாப்பிட முடியும். அவள் கட்டுப்பாடு. செவ்வாய்க்கிழமை வச்சு ரொம்ப சந்தோஷம். ஆனால் முழுவதுக்குரிய நாள் செவ்வாய் தான். அம்மாவுக்குரிய நாள் தான் வெள்ளி. அப்புறம் இன்னொன்று சொல்றேன், எல்லாருமே பக்கத்தில் மாத்தள சோகம் கூட ஒரு சின்ன தப்பாங்க. மூலஸ்தானத்தை தவிர எங்க பூஜை பண்ணாலும் இந்த வணக்கக்கூடாது. நம்ம வழிபாடையே ஒரு உடற்பயிற்சியாக வச்சிருந்தாங்க பெரியவங்க. குடிமரத்துக்கு முன்னால 3 முறை குடும்ப வழங்கினா அது உடற்பயிற்சி. நம்முடையவர்கள் அறிவா இருந்தாங்க. சிவபெருமான் கோயிலுக்கு போய் வில்வைகளை வாங்கி சாப்பிட்டாலே சர்க்கரை நோயும் கிடையாது, மற்ற எந்த நோயும் வராது. அம்மாள் கோயிலில் போய் வேப்பலையை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல நோய் இருக்காது. வாழ்க அந்தளவு வானவராண்டம் விழுக தற்பரம் வந்தனம் போங்க ஆழ்க தீயதெல்லாம் அறநாமனை சூழ்க வையகமும் துணியோத்தி இருக்கிறது. வாழ்கனே பாடிட்டு இருந்த தமிழருக்கு மத்தியில் ஒளிக்கிழமே ஒரு கூட்டம் வந்தாங்க. ஃபுல்லா ஒளிக்கிட்டாங்க. ஒரு 30-40 வருஷமா எல்லாம் ஒளிஞ்சும் போச்சு. அதனால தான் விளையாட்டா எழுதினேன். சிவபுராணம் எழுதும் போது எழுதினேன், வைகையில் விளையாட எம்பெருமானுக்கு ஆசைதான். ஆனால் வைகை வெற்றி போய் கிடக்கிறது. வைகையில நீர் இருக்கா இல்லை? மரத்திலிருந்து இது கொண்டதால மலையிலிருந்து இப்போ எல்லாம் கொண்டு வரணும்னா ரேஞ்சருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். என்ன செய்யறாங்க? ஒரு கடவுள் தான் தன் மனைவி கட்டுப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் சிவன் ஒருவன் தான். அதான் சிவஞான சித்தியார் சொல்லும், தெரு சக்தியின் மேல் அது சிவன் இல்லை. தமிழர்கள் தான் ரொம்ப அறிவுடையவர்கள், எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் ஒரு வாங்கிடுறாங்க. அது வேற ரொம்ப அறிவாங்க. நான் என்ன சொன்னேன், கோவில்ல அந்த தென்னாடுடைய சிவனே போற்றி அது என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம தமிழர்கள் இந்த தென்னாடுடைய சிவன் தான் இந்நாட்டிலேயும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களே பல்வேறுபட்ட இளைஞர்களை. அவர்கள் அனைவரும் இவன் தான் வெவ்வேறு வடிவங்களே ஒவ்வொரு நாட்களே காட்சியிருக்கிறான்னு சொன்னார். நமக்கு தெரியறதே இல்லை. இந்த திருவாசகம் மட்டும் நடக்கல. 5 மணி நான் கொஞ்சம் மாறுபாடாக கற்றுக்கொண்டோம். எங்கள் அண்ணி இன்னி பொம்பளை ஏதாவது உட்காந்து திருநெல்ல பாடுவாங்க. நான் காலை நிறுத்தி கூடுவேன்.
இன்னும் அது ஏதாவது அர்த்தம் தெரியுமான்னு கேட்பேன். கோபம் வரும் என் மேல. காரில் கொண்டு போய் தொலைய வேண்டிய இங்கே நின்றுட்டு எங்க பொங்கலைட்டு அவங்க வருது சொல்லிய பாட்டியும் பொருள்னு சொல்வார் செல்வர் சொல். அப்படித்தானே சொல்ல முடியும் சார். சொல்லி பாட்டி பொருள் தெரியுமா செய்யலாமே. ஒரு நல்ல நல்ல கோபத்தை என்ன பண்ணேன், சொல்லிய பாட்டியும் பொருள்னு சொல்வார் செல்வர் சிவபுரத்தான். அதான் எனக்கு முதல்ல அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கன்னா மாணிக்கவசம் தான் காட்டி கொடுத்தார். சில பேர் கோயில் வள்ளிய சாமின்னா அவர் சொல்லலாம், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நான் எங்கேயோ திருநெல்வேலியில் கிடந்தவனே, நோய்வாய்ப்பட்டு கிடந்தவனே, இந்த அணையம் இந்த கரணனை கூட்டு வந்து சிட்னி சைவ மன்றத்தில் பேச வைக்கிறாங்க. இறைவன் அருளை தவிர வேறு என்னன்னு நான் சொல்ல முடியும். கூட்டு விட்டு வந்து சொல்லி எவ்வளவு அன்பு இவங்கெல்லாம். ஐயா கூட சொன்னாங்க, எப்போ முடிவு ஏன்ட்ட கேட்ட நான் கூட நான் தானே சேர்ந்து எப்போ முடிவு இருக்கேன் ஒன்று சொல்லி கேட்டேன். நான் வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். ஒரு கூட்டம் மிக சிறப்பாக பேசி முடித்தேன் என்றால் அந்த இரவு என்னால் தூங்க முடியாது. பாபு பார்த்தா அன்னைக்கு மனைவியை என் அப்பா சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் விட்டு நான் பிறகு சாப்பிட்டு எதுக்கு சொல்றேன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லணும் வேண்டாமா? சொல்லாங்களா எல்லாரும்? நம்மளோட பலவீனம் என்ன தெரியுமா? 50 லட்ச ரூபா வரும், ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அப்படி கடவுள் மறுநாள் காலையிலே அதை பிடிக்க விட்டுருவாரு. எவனாச்சும் திருடுவாரு. உடனே சாமி உனக்கு கண்ணு இருக்கு. ஆமா, அவர்கிட்ட போய் அது கண்ணு இருக்குல்ல, 3 இருக்கு, 1 2 3வது தான் அவனை பார்த்துட்டே இருக்கு. 50 லட்சம் வந்து கடவுள் போய் சொல்லணும். எனக்கு நல்ல என் குடும்பம் நிம்மதியாக சொல்ல மாட்டானே. அவரு எல்லா சக்தியும் படைத்தவரை அவருக்கு கொடுத்து நானே எனதுரை தனதுரையாகங்கிறார் சொன்னார். என்னை இவ்வாறு இறைவன் செய்யலாம், தன்னை நன்கு தமிழ் செய்யுமாறு நான் திருமலை. இறைவனா இந்த அருள் கொடுங்கலாம் பாட முடியாது, எழுத முடியாது. இல்லையா நம்புறமான்னு கேட்கிறேன். வேற சும்மா சொல்ல விடாது. சும்மா நான் மேடையில் பேச நீங்க கேட்க, அப்புறம் ரொம்ப நல்ல கதை தீர்வுன்னு சொல்லிட்டு நீங்க ஊருக்கு போக, நான் எங்க ஊருக்கு போக, கடைசியில கதையாக போயிடும். நம்பணும். நீங்க கர்ணனும் பெரிய வீரம்னா அர்ஜுனனும் பெரிய வீரம் தான். அர்ஜுனன் முழுமையாக இறைவனை சார்ந்திருந்தான். அந்த அவனுக்கு அந்த வாய்ப்பு முழுமையா சாய்ந்து நிற்கணும். என்ன கேட்கிறேன், அந்த திருநெல்வேலிருந்து கிளம்புறேன். வழக்கமா அம்மா நேரத்தில் வந்தா நிறைய பேருக்கு பணம் கொடுப்பேன். அது கொடுக்கக்கூடாது எங்க அரசாங்கத்துலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்க கைவிடுறாரு என்ன முடியும்னு மாத்தினேன் தெரியல. அந்த மாதிரி விமானத்தில் இந்த பிள்ளைகள்லாம் எவ்வளவு அன்பா இருக்காம பாருங்க ஏழைகள். ஐயா இப்போ பணம் உங்ககிட்ட கிடையாது எங்களுக்கு தெரியும், நீங்க எப்போ வந்து ஒன்று வருத்தப்படாதீங்க. நமக்கு கொடுத்துருக்கோமே கொடுக்க முடியாது சங்கடமா இருக்கு. நம்ம அரசாங்கத்துக்கு தெரியுதான் என் பாடத்திலாம் பணம் கொடுப்பான்னு. அது எவனோ கொடுக்காதவனுக்காக ஏன்றதுக்கே முடிவு வச்சுட்டு அதான் இறைவன். ஒரு கேள்விதான் அன்னைக்கு சொன்னேன் கண்ணப்பனை. அவனுக்கு அவனுக்கு மந்திரம் தெரியுமா, திருவாசகம் தெரியுமா, திருமறைகள் தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. சிவபெருமான பார்க்கிறேன், அவன் மனசுக்குள்ளே ஒரு போய் உட்காந்துக்கிறார். அந்த அவர்களுக்கு ஆதிசேவர் குழுக்களுக்கு என்ன நினைப்பு, நம்ம இல்லைன்னு சிவபெருமான் நானாதான் நினைச்சிருக்கேன். பூஜை பண்ணாரு, காட்டுக்குள்ள இருக்காரு, நம்ம விட்டார். அப்ப இவரு புது ஆளை தயார் பண்ணார் எம்பெருமான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது தானே, ஒன்றும் தெரியாது. ஏன்னா குழந்தைகள் தான் கடவுளை நாங்கள் சொல்றாரு தான். இதை பத்தியே கவலைப்படாம நீங்க உட்கார்ந்துருக்க எத்தனை பேர் என் பேச்சை கேட்கற எண்ணத்தில் மட்டும் இருக்கீங்க. ஒருத்தர் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு, பேசுறவங்க எப்போ முடிப்பாங்க எப்போ சொல்றாங்க. எங்க வீட்டுக்காரன் வேற பேச்ச போய் கேட்டு சொல்றாரு வீட்டுக்குள்ள பார்த்துட்டு எல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கும். மனசுக்குள்ள ஓடிட்டு அவனு பாருங்க வேடம் பார்த்தீங்களா, அவனுக்கு வேற சிந்தனை கிடையாது. பார்க்கலாம் நானே ஒரு பூஜை சொன்னான்னு அது எதிலிருந்து வருது? யாவருக்குமாம் இருவருக்கு ஒரு பிரச்சனை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயு, யாவருக்குமாம் பிறருக்கு வரும்ல. அவனுக்கு தோணிருக்கு அந்த காட்டு வேடனுக்கு. நம்ம பூஜை பண்ணான்னா எல்லாம் குழுக்கள் தான் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். ஆனால் அதை பற்றி கவலைப்படல. பச்சளை நாளை பதிச்சு தலையில சரினா வாய் நிறைய தேங்காய் வச்சான், கொப்பளிச்சான். அப்பன் கோவமே பண்ணல. அவங்க அப்பனுக்கு அது வர ஊத்தின பன்னீர்ல ஆனால் நல்ல பன்னீரா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவனுக்கு அப்பன் தான் நிலையை போட்டா. மறுநாள் கோசையார் வராரு, இன்னும் எவனா எச்சி பண்ணியிருக்கான் வச்சிருக்கான் விவகாரம் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் திரும்ப பூஜை பண்ணவன்னா எம்பெருமான் வந்து அந்த அவனுக்கு அந்த ஆதி செய்வனுக்கு இது யாருன்னு காட்டுறதுக்கு தான் அந்த கண்ணை கொடுங்க வேலை. எல்லாத்துக்குமே இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேண்டியிருக்கு நம்ம மனிதர்களுக்கு. அது சிவபெருமான் பண்ணது. அது வாரியார் சாமி கிட்ட கேட்பாங்க, பண்டிகையை கொண்டு வச்சிருக்கான் எம்பெருமான் எப்படி சமைச்சான்னு அவர் சொல்ல வச்சிருப்பா. பம்பரத்தை கொண்டு என் பேரை கொடுத்து முழங்குன்னா நான் பண்ணிட்டு அப்புறம் பம்பரத்தை பின்னால் பார்த்துக்கிறேன். நான் அது மாதிரி தான் அவரு
ஆனா இப்ப வாரியார் சாமிகள் சொன்னதே நான் சொன்னேன். நானே எனக்கு இந்த பிராடெல்லாம் பிடிக்கும். சில பொம்பளை பிள்ளை வாரியார் சாமிக்கு வாரிசுன்னு போட்டுருக்கு. அவருக்கு வாரிசே கிடையாது, குழந்தை. ஒரு தடவை எங்க வீட்டில் கேட்டேன், ஏன் சாமி உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. நான் போன ஜென்மத்தில் கடனே வாங்கல இல்லைன்னு சொன்னா, கடன் வாங்கி தான் அப்புறம் வந்து பிறந்துருவான் நான் பிள்ளை. அவருக்கு அவர் கேட்கல. இதுதான் உங்களுக்கு. அப்போ அவன் கலைக்கண்ணை எக்ஸாம் முடியவரை இந்த மாத்திரை போக சொன்னார் நம்ம நண்பர். ரொம்ப புதுசா இருந்தது. புதுசில் அதான் உண்மை. அம்மைனி அப்பனி நம்முடைய மாணவன் மாணவி எடுத்தாலும் அம்மையத்தானே சொன்னாங்க. அப்பாவை 2ஆம் இடத்துல தானே வைக்கிறாங்க. அதனாலதான சிவபெருமான் எங்க போனாலும் பிரியாவளி இல்லாம போறதில்லை. அம்மை இல்லாம எங்கேயா போறாரா சிவபெருமான்? எப்ப அவர் கூடவே அதை இங்குள்ள பலப்பட்ட சொக்கனா அப்புறம் ஒரு அருமையான ஒரு வெண்பாலை கேட்கிறாரு. ஆகத்திலே ஒரு பாதி அம்மை கழித்து மற்றொரு பாகத்திலே நீ இருந்தாய். அவன் கேள்வி கணக்கு பிள்ளைமாரை பத்தி எல்லாம் கணக்கு போடுவான். ஒரு பாதி நீ சேர்ந்துக்கிட்ட, அப்புறம் இன்னொரு பாதியும் இருக்கும்ல. ஆமா, இந்த ஒரு பாதி கோயிலுக்கு போடுறது, இன்னொரு பாதி என் நெஞ்சுக்குள்ள வந்து உட்காந்து. அவனுக்கு யாரு? அவதான். அதான் திருமணம் சொன்னான், எம்மை இறைவன் இவ்வாறு செய்தான் தம்மை நன்கு. நம்ம எல்லாருமே கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்றோம்ல, நடக்கிறோமான்னு கேட்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு தெரிஞ்சா பொண்டாடி அடிப்பானா முட்டா பையில பாப்பார்ல, அவரு பிள்ளை அடிப்பானா பாப்பார்ல, திருட்டு பண்ண பாப்பார்ல. கண்காணி இல்லை என்று கள்ளம் வர செய்வார், கண்காணி இல்லா இடமல்லை காணிஞ்சார், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் களவழிந்தாரே திருமணம். சும்மா திருமணம் இருக்கிறான், நாவுக்கரசனாங்கிறான், உள்ளே பின்பற்றுவது. அதனால எங்க நண்பர்கள் கேட்கும்போது என்ன கோயிலுக்கு கூப்பிடாதீங்கன்னு. என்னன்னு எங்க போய் கோயிலுன்னாலும் எவனாவது திருவிழா முன்னாடி நிற்கான். அதனால என்ன பயமா இருக்கு. இவன் எதுவும் கோயிலுக்கெல்லாம் போகும்போது அப்படியே எல்லாத்தையும் திறந்துட்டு போகும். ரொம்ப நாள்லாம் கும்பிட வேண்டாம். ஒரு 5 நிமிடத்தில் 1 நிமிடம் ஒரு எதிர்ப்பு வரும். அங்கே இருந்து கடவுள் அது நம்ம நேர்மையா இருந்தா இருந்தாலும் வெளியே சிலர் கோயிலை விட்டு போகாம அவரை படுத்துறாங்க. சாமி அவரா சொல்ல நல்லா போயிருக்காரு, ரொம்ப நேரம் வச்சு நீ வந்து எனக்கு பயமா இருக்கு, என்ன கொஞ்சம் பாட்டுக்கு லண்டன்ல வித்தரக்கூடாது. சாமியே பயன்படுத்துறாங்க. கடவுள்கள் அஞ்சுறானா சில பேர் வைக்கிறான் தெரியுமா, என்ன தவறு வேணாலும் செய்து 20 பேர் வணங்கலாம். கிடையவே கிடையாது. உன்னை அந்த தவறை செய்ய வைத்தவனே அவன் தான். அவனுக்கு தெரியாத அவனுக்கு என்ன தர வேண்டும் என்று யோசிங்க. நான் சொன்னேன் அண்ணகன்ட்டு, அப்ப சும்மானும் பக்திக்கெல்லாம் என்னால போய் சொல்ல முடியாது. பக்தியை சரிவர புரிந்து கொள்ளுங்க. இல்லைன்னா சதறி வாயில கடிச்சு கொடுத்த படத்தை வாங்கி நானும் சாப்பிட்டுப்பாமா. அது எவ்வளவு பெருந்தன்மை இருக்கணும் அதுக்கு. இப்ப பல பேரும் ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து கடிச்சு வாங்கி சாப்பிடறான். அது வேற அவனை நாமன்னு ஒண்ணு அவனா. பக்தி உண்மை. பக்திக்குன்னா என்ன அர்த்தம் இருக்கணும்னே அன்புவா, அன்பினுடைய சொல்லிட்டாரு மாதிரி சொல்லிட்டாரு. அப்படித்தான் அக்கா கேள்வி கேட்கிறான். அதுக்காக எங்க பேராசிரியர் தமிழ்நாட்டில் ஒரு பேரும் முன்னரசில் இருக்க மாட்டான். சொல்லிடுவான், கெட்டதா சொல்ல சொன்னான். அப்படி ஏதாவது கேட்பான் அந்த ஆளு. அருமத்துக்கண்ணனுடைய தியாகராஜா கல்லூரி இருக்குல்ல, அவர் ரொம்ப கெட்டாக கொடுத்து கூப்பிடாரு போயிட்டேன். அங்கே ஒரு தமிழ் பேராசிரியர் உலகம் வரம் போயிட்டு இருக்கிறான். நகைச்சுவை என்கிற பொருள் அவலட்சுவையை தந்து அவன் 8ஆவது வயசுல இருக்கான். மற்ற தமிழ் பேராசிரியர்லாம் மறந்து இருக்காங்க. நான் அப்பவும் சும்மா இருக்காக குடும்ப பாட்டு சொல்லி அவனை கூட்டி எடுத்து இது இந்த பாட்டு சொல்றாங்கல்ல, அப்படியே உட்காந்துட்டான். உட்கார்ந்து சொல்லியிருக்கான், இவ்வளவு தூரம் தள்ளி வந்து உட்கார்ந்து என்ன கடவுளாகி தான் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. எனக்கு கண்ணதாசன் என்ன படிக்கிறா, ரொம்ப எனக்கு தேவாரம் வாசம். ஒரே வார்த்தை சொல்றேன், கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே தெய்வம் வருமா. எத்தனை பேர் கோயில நடிக்கிறான் தெரியுமா? நீங்களும் சொல்லுங்க, முறையா கும்பிடுங்க. மூலஸ்தானம் மட்டும் இப்படி கும்பிடுங்க. அதே உடற்பயிற்சி. பல பேருக்கு முடியாது. கை கப்பன கீழே விழுந்துடும். இந்த அங்க பிரதர்சனம்லாம் நம்மகிட்ட கிடையாது. உங்களோட உண்மை சொல்லுங்க. அதெல்லாம் எவனுக்கு பின்னால வந்து சொல்லியிருக்கான். அங்க பிரதேசம் அவனா வணங்கணும். அமைதியா பண்ணிக்கணும். சாஸ்திரமா குடிமரத்துக்கு முன்னால 3 முறை விழுந்து வணங்கணும். அப்புறம் உள்ள போய் வணங்கணும். வீட்டில இருந்து திருநீரும் குங்குமம் பூசிட்டு போயிருங்க. அப்பா சொல்லுவாங்க, கோயில திருநீரும் குங்குமம் வாங்கினீங்களா? அப்ப நீங்க சைவன் இல்லையா? வீட்டுல இருந்து பூசிட்டியா போல நீங்க வீட்டிலே பூசிட்டு போய் அங்கே கேட்கிற அதையும் வாங்கி கோயிலுக்கு தான் தட்டிடுவார் கூட. அதுல ஊர் பட்டம்லாம் கரெக்டா இருப்பான். அந்த ஊர் அப்படி முள்ளி கொஞ்சம் போட்டுருவாங்க. வீணா போறோன்னு சில ஊர்ல சந்தனமே இல்லாம சிவபெருமானுக்கு அவசியம் பண்றான். அவர் ஒரு பெருந்தன்மையா ஏற்கிறாரு சந்தனமே.
திருநெல்வேலி போன குறைக்கோள்லாம் சண்டை தான் வந்துடும். இந்த குறுக்கள் தான் பயப்படுவாங்க. ஏன்னா குறுக்கல்ல திருமணமான குறுக்கள் தான் திருமூர்த்தத்தை தொட முடியும். சொன்னால சொல்லுவார் 30 திருவேணி தீண்டுவார் கிடையாது. அவர்கள் மட்டும்தான் கடவுளை தொட முடியும். அந்த அவர்கள் அந்தணர்கள் அல்ல, தமிழர்கள். குறுக்கள் இருக்காங்கல்ல, தமிழர்கள் பிராமணர்கள் இல்லை, அவங்க மட்டும்தான் தொட முடியும். இதனாலதான் தருமின்னு ஒரு குறுக்கள் ஒண்ணா அவனுக்கு சொக்கனா தொட்டு பூஜை பண்ண கல்யாணம் தான் தொட்டு பூஜை பண்ண முடியும். அதனால அந்த காலத்துல எப்படின்னா பெண்களுக்கு தான் பணம் கொடுத்துருந்தா ஆம்பளைக்கு கல்யாணத்துக்கு. இப்ப அதை பிறகு வசூல் பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். மேல கொடுத்தப்பறம் பெண் வரது சின்ன பேராயா சேராம வாங்குறாங்க. தலைவி போய் கேட்டவொடனே பெருமான் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணுங்கிறாங்க. எனக்கு திருமணம் ஆகணும், எவ்வளவுனா 1000 பவுன் வேணும். அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச திருப்பி காமத்து பார்த்து கண்டது முடியும். பெரிய கழிகள் நடிகர் செய்திகள் அறிவியல் முதலம் நீங்கள் சிவாஜி கணேசன் சண்டான மனமோகன்னு சொல்றாரு. நான் கேட்பேன், எப்படி வேகமான்னு சொன்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கல கத்தா அதான் கரெக்டா இருக்கேன். ஆனா அந்த படத்துல அந்த தர்மியங்கிற மிக உயர்ந்த பண்புடைய அந்த குழுக்களை ஒரு லூஸ் பேர் மாதிரி காமிச்சாங்க. பத்தி எல்லாம் தின்னு அதுக்கு நம்ம தொலைக்காட்சியில்னா அதான் சிறந்த நகைச்சுவை காட்சிங்க. நம்ம முட்டாவில் பொண்ணா நான் நிலையெல்லாம் எனக்கு இப்போ 16 வயசு மாலை மனசு வந்த புதுசு. ஏபினாலே கடிதம் பெரிய தவறு செய்கிறேன், என் சமயத்தை இழிவுபடுத்துறேன். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு பழந்த காலத்தில் சிசில் மீடியம் ஒரு அமெரிக்காக்காரன் தான் 10 கட்டளைகள். ஒரு இடத்துல மோசஸ் 1 மணி நேரம் ஒரே இடத்துல தான் எடுத்திருக்கான். எவ்வளவு செலவுமா இருக்கு? 200 கோடி ரூபாய். யாரோ ஒரு பிஷப் சொல்லியிருக்காரு, மோசஸ்க்கு உருவம் கொடுக்க நீ யாருன்னு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணது. இதை பேர் கட் பண்ணிட்டான். வள்ளியும் ஒரு படம் வந்து நர்சு தப்பிக்கமெல்லாம் வச்சிருப்பான். அதுல அம்பு விடுறாங்க, முருகன் மேல ரத்தம் வருது. அது சூழல் தெரியலையா, அவனுக்கு ரத்தம் வருமானு நான் தான் உடனே எழுதுனோடனே அவங்க போய் வேற சாமிகிட்ட கேட்டிருக்காங்க. ஐயா மகன் கரெக்டாக தான் எழுதுவாங்க. ஐயாவுக்கு ஐயா நிறைய சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். வெறுமனை பூஜை பண்ணிட்டோம்லாம் சொல்லாங்க. சில பேர் அம்பாளுக்கு என்ன பூஜை பண்றாங்க, லட்சக்கணக்கில் செலவழிக்கும். ஆனா அவன் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு எடுத்துட்டு இருக்கான். அம்பா ஏற்றுக்கு விளாத அந்த வீட்டில் அம்மைக்கெல்லாம் பாதி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவன்கிட்ட வந்தோம்னா அவனே ஏற்றுக்குவான். பூஜை எனக்கு புரியலையே. அதெல்லாம் எங்கூட பல கொடூரமான பேருக்கு தான் பாலாபிஷேகமே பண்றோம். நமக்கு தெரியும், நான் கூட பொங்கல் எல்லாம் நிற்காம விடலாமா, சரி போக வேண்டாம், பிறகு போகணுமா, எனக்கு கொஞ்சம் சினவயப்பட்டுரு. இதுல சினவப்படுதல தப்பு. ஏன்னா எனக்கு எங்க ஐயன் சொல்லி நான் பாரதி கொடுமை கண்டு பொங்குவாய் வா வா வாங்க. கொடுமை கண்டு ஓடி போவதில்லை. சரி, ஒரு யார் பண்ணான்னு தெரியல, பணம் யார் சொல்லிக்கிறான் வைக்கிறான். தங்க தேர்வு ஒன்று செய்யறாங்க. அது பெரிய தவறு, பிழை. குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் இறைவனை எழுந்தருள பண்ண விட அக்ரப்படைகளெல்லாம் ஆர்வதிப்படி செஞ்சுட்டு இவன் தங்கத்தை கேட்டு 1000 ரூபாய் கேட்டு அம்பாட்டு முருகனை எடுத்துப்பான். அதை தான் இருக்கு. என்ன உனக்கு எமக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவன் தொழில் அது என்ன செய்யறாம. அதோட பழனி போயிருக்கேன். முருகப்பன் தான் என்கிட்ட வருத்தப்படுறாரு. இன்னைக்கு மட்டும் 40 ரூபாய் எடுத்துக்காண்டா, உடம்புலாம் வலிக்கல அப்படின்னு கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், அந்த வருஷத்துக்காரனா உச்சிக்காரனா. அதுதான் எங்க தந்தையாருன்னா பெரிய சண்டை போட்டுருவோம். திருநெல்வேலி எங்க அம்மா காஞ்சி வீதினு அப்படி வடமொழி பேர் ஆகிட்டாங்க. வழிபடை நாயகியில ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் உண்டான சிருங்கேரி சாமி தொட்டு பூஜை பண்ணிட்டார். 14 நாள் கோயிலை அடைச்சு தீட்டு கிடைச்சாங்க. பட்டர் ராமன் தொட்டாங்க. எங்க ஊர்ல அவ்வளவு ரொம்ப இதா இருப்பாங்க வெறியா. 14 நாள். அது இன்னொரு பாருங்க, ஓதுவாருக்கு அல்ல, ஓதுவார் பண்ணாங்க. மக்கள் தான் பாடுறது. அதான் உங்க பாட்டிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோயில் ஒரு சிறப்பு எல்லாம் தெரியுமா? ஜீரம் தான் தெரிஞ்சுக்கணும். இளம் பிள்ளைகள்னா தமிழ் மடாதிரிகளே கோயில கும்பிட்டு இருக்கும் போதும் முதல் பிரசாதம் ஓதுவார் இருக்கும். மடாதிரி ஓதுவார் பாடி முடிச்சுதான். ஆனா பாதி ஓதுவார் பாதி தவறுக்கு மேல தெரியாம பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கோயிலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கோயில் போய் நிற்காம காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி மல்கின்னு சொல்லிட்டு நாய்க்கு அதுக்கு மேலே தெரியாது போல. எனக்கு விவரம் தெரிஞ்சுக்கிற என்னன்னு பட்டர் உடனே கிளிங்க பண்ணி வச்சு அவனை கட் பண்ணிட்டான். அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேரும் தொடர்ந்து அடிச்சிடணும். அப்பா இல்லைங்க வா, எங்க வேணாலும் ட்ராவல் பண்ணுங்க. அவன் சிவனையும் முருகன் மாதிரி கோபக்கார கடவுளை அவனும் கிடையாது. இந்த கடவுட்டையும் விளையாடக்கூடாது. விளையாடலாமா? வெற்றி வடி வேலனை பாடுவான் பாரதி. வெற்றி வடி வேலும் அவனுடைய வீரத்தை படம்.
சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருது. திருநெல்வேலியில ஐயப்ப சாமிக்கு மதுரைக்கு போறாங்கல்ல, திராவிட கழகத்து பையன் ஒரு கோணார் பையன் தவந்தான். எல்லாரும் மலையாள சாமி பார்க்க போறாங்க. எல்லாம் உங்க சாமி திருச்செந்தூர் இருக்காங்க போங்களேன்னு. நீங்களே துவைக்கீங்கன்னா விளையாட்டை நான் தான் துவைக்க வச்சு 10 லட்சம் பேர் போறாங்க. நான் விளையாட்டோட 1000 பேரோட போனேன். போய் கும்பிடு யாரும் வேண்டாமா. முதல்ல கடவுளை கும்பிடுவதற்கு தெரிந்து விடவில்லை. போகிற பொழுது நல்ல ஆரோக்கியத்தோட தாயதப்பன் தான் அவனை கூப்பிட்டு ஒரு பாதியோடு கோயிலுக்கு போய் தாயதப்பனை உருவம் வச்சு கொள்ளணும் பார்த்தானே. இங்கதான் எங்கேயாவது பார்த்து அவர் சொல்றாரு, சண்டாள பேர் நான் எங்க அப்பாவுக்கு வேண்டி உண்மையா இருக்கேன். நம்ம இப்படிதான் பக்தி. கடவுள்கிட்ட போய் கேட்கக்கூடாது இல்லை. தமிழ் வேண்டத்தக்க அறிவினி வேண்டவன் தரவினி வேண்டிய அன்மாருக்கு அன்றையோ வேண்டிய நம்மை பணிகொண்ட மணிவாசகர் சொல்லார். இதையும் போய் கடவுள்கிட்ட கேட்காது. ஏன்னா உன்னை படைக்கிற பொழுது அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்தா அவனை அனுப்பிச்சிருக்கான். அவனுடைய கணிப்பதில் அந்த விசைக்கிருமிகள் எல்லாம் பரவ முடியாது. அவன் கரெக்டாக தான் பண்ணியிருப்பான். அவன்கிட்ட போய் திரும்ப திரும்ப கேட்டா அப்புறம் சொல்ல நினைச்சுனா அவன் 41 நாள் நான் விரதம் இருந்த ஒன்றுமே நடக்கல. அதெல்லாம் முதல்ல செட்ட பண்ணி அனுப்பிச்சு எதுவுமே விரதம் மனசு ஒழுக்க மாதிரி பூரா பிசினஸ்ல பண்றாங்களா. பெரிய பூஜைகள் பண்றோம். அப்புறம் பார்த்துருப்பேன் ஊர்ல பெரிய பிராடாத்தம். இது பூரா கருப்பு பணம் தான். இப்பமாவது மாத்தலாம். அது மோடி மாத்த விட்டாரு. இப்ப கோயிலையும் செக் பண்ணாங்க. அந்த பணத்தை அவங்களோட செலுத்திடுறான்னு திருப்பதி முடியல பத்தில அன்னைக்கு போட்டுருக்காங்களா 2000 ரூபாய் ரத்தம் போட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த திருப்பதி கோயிலும் போட்டுருக்காங்க. அமைச்சாரம் எங்க வச்சிருக்காங்க பாருங்க. இவர்களுக்கு பயம் இருந்தா அது செய்வாங்க. கர்த்தரை கஷ்டப்படுங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. நான் அவங்களை விமர்சனம் கர்த்தர் இவருடைய கடவுள் இருந்தால் அவருக்கு நான் அஞ்ச வேண்டியது என் தந்தை என்றால். அப்ப இந்த நாடு எப்படி ஆகுது? தந்தை பூரா பிள்ளைகளை அச்சுறுத்தவனா இருக்கான். அவன் தப்பு மட்டும் பிள்ளையை சத்தம் தானே அவன் தானே செத்தான். ஒரு சமம் இன்னொன்னு கவனிச்சுக்குவோம். நாங்க பேச இங்க நம்பியூர் ஊர்ல ஒரு பெரிய பிராமணன் கணபதி பூஜை செய்யறவர். ஒரு நாள் வந்து வெளியூருக்கு கொண்டிருக்க பையன் 3 வயசு பையில கூப்பிட்டு இன்னைக்கு பிள்ளையாருக்கு நீ பூஜை பண்ணிடு, அப்பா சிதம்பரம் வர போயிட்டு போயிட்டாரு. திரும்பி வந்தாரு. பூஜை பண்ணிட்டேன். கொழுக்கட்டை எங்கன்னு கேட்கறேன். இப்ப சொன்னா கொழுக்கட்டை பிள்ளையார் சாப்பிட்டாருமா சிறுப்பு பிஞ்சிடும். 10 வருஷமா பூஜை பண்ணி என்கிட்ட சாப்பிடாத பிள்ளையாரோ மாட்டை சாப்பிட்டாருங்க. அவன் சின்ன பையன் போய் சொல்ல மாட்டான். கூட்டா கரெக்டா இருப்பாங்க. எப்படி புது கொழுக்கட்டை அம்மா வச்சா ஒரு ஜன்னல் வெளியே பார்க்காரு. அவன் சாப்பிடணும்னா பிள்ளையார் சாப்பிட்டாரு. அப்ப இவங்க பிள்ளையார் சாப்பிடக்கூடாதுன்னு தான் பூஜை பண்ணியிருக்கான். அத்தனை வருஷம் அவன் என்ன எங்க கூலி வேலையெல்லாம் பார்க்காதுங்க. கொண்டு வச்சா ஒருவேளை குண்டு பிடிச்சாங்க சொன்னாங்க. மதுரையில அண்ணா சுத்தம் வைக்கிறீங்களா அம்பாளுக்கு அவர் சாப்பிடுகிறான்னு கேட்டாங்க. திராவிட கழகத்தில் அவர் சாமி சொன்னாங்க, உலகம் முழுந்து தன்னுடைய குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் இன்னும் பட்டினியாக கிடைக்கும் போது ஒரு தாய் எப்படி சாப்பிடுறான்னு கேட்டாங்க. நம்பணும். அவ பிள்ளைங்க தான் உலகம் போறான் இருக்கு. பூஜை பண்ணா ஒழுங்கா பண்ணுங்க. அன்னைக்கே சொன்னேன் எப்படி பூஜை பண்ண. கை ஒன்று செய்ய வழி ஒன்று காண கருத்து ஒன்று எண்ணும் பொய் ஒன்று வஞ்சக நான் ஒன்று பேச புலால் மைய ஒன்று சால செவி ஒன்று கேட்க நான் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வாய் என்னை தீர்த்தோம். இங்குள்ள ஒரு கோயில போய் தீர்த்தம் கையை விட்டோம். பொடி மட்டும் விழுந்துட்டு அந்த பட்டாவை போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணேன் நான் என்ன சொல்றேன். இந்த கிறிஸ்துவ மத இஸ்லாமத்துல ஒரு விஷயம் பாருங்க. அந்த இடத்தையும் ஒரு சுத்தமா சரியா வச்சிருப்பாங்க. சும்மா அடுத்தவங்க குறை சொல்லிட்டே இருக்காது. நம்ம சரிவாகணும். அடுத்தவனை குறை சொல்வதே ஒரு வாழ்க்கை என்பதும் தவறு. நாம சரியாக பார்க்கணும்ல இல்லையா. நான் ஒரு கோயில போய் நீட்டேன். தப்பு பொடிமன்றம் வந்து விழுந்துட்டு அங்க இருக்கவங்கலாம் உயிர் போயிடுது. பொடிமன்றம் விழுந்ததுல அவனுக்கு வருத்தம் இல்லை. இவன் கையில விழுந்துட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கிறான்னு சொல்லி அப்புறம் ஒரு உங்களுக்கு உட்காண்டேன். பட்டியல எவன்லாம் பொடிமன்றம் போடுவான்னு பார்த்தாச்சு. கரும்புக்கு கண்ணு மேல இருக்கிற ஓடி வந்துட்டாங்க. நான் ஃபோன் பண்ண உடனே அவங்களால நடவடிக்கை எடுக்கிறாங்க. வேண்டாம் இனிமேலாவது ஒழுக்கமா இருக்கு சொல்லுங்க. இல்லை அது தெய்வ சன்னிதானம். அதை செய்யலாமா? உங்கள்கிட்ட சொல்ல சும்மா சமயம் என்னால பேச முடியும். உங்கள்கிட்ட நிறைய திருமணத்தை கேட்டு நம்பர் ஓடிக்கலாம். அப்படிதான் பல பேர் ஓடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்து மதம் சொன்னா உடனே தெரிய மாட்டேங்கிறது இவனுக்கு. விவேகானந்தர் சொல்ற அவர் என்ன சொல்லாரு, ஒரு ஏழை உதவி பண்ணி கண்ணீரை துடைக்க முடியாத ஒரு அனாதை நாயின் பசிக்கு ஒரு ரொட்டி கொடுக்க முடியாத எந்த மதத்தையும் நான் மதம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிறார். யாரு? விவேகானந்தர். மகாத்மா காந்தி சொன்னார், எல்லா மனதிலும் சரியாக பார்க்கிற மதமாக என் மதம் இல்லை என்றால்
எந்த மதம் எல்லாரையும் சரியாக கருதுமோ நான் அந்த மதத்துக்கு போய்விடுவேன் சொன்னாங்க. அப்புறம் விட்டுங்களோட திருநெல்வேலி பஸ்ல போட்டாங்க. அவர் காந்தி ஒரு நல்லவனே இருக்க மாட்டானுல. அதனாலே இந்த எங்க எல்லா பேரும் நினைச்சு எப்படி நல்லா இருக்கானா இல்லைங்க வாங்க வேற கிட்ட பண்ண திரும்ப நல்லவர்கள் திருநெல்வேலி போட்டாங்க திருநெல்வேலி போட்டுருவாங்க. ஆனா இவரும் நான் ரசிக்கவும் செய்யும். நீதிமன்றங்கள் எல்லாம் தப்பான கைதிகளை தெருக்களில் அவர்கள் முடித்து விடுவாங்க. வந்தால் என்னென்ன அறுவடம் நிற்பான் இல்லை இன்னும் கடுமையா இல்லையா யாரு மனையாண்டி கருப்போ எதுக்கு எனக்கு போன் பண்ண ஐயா அவனை வர சொல்ல வருவான். நீங்க போலீஸ் தானே இருக்க நீங்க இன்னும் பிடிச்ச மாதிரி அடிக்கலாம் கூடாது. அவன் அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி போய் சொல்லுவான் போலீஸ். நம்ம இதெல்லாம் கேட்க இந்த நாட்டில் ஒரு கூட தாண்ட முடியாத காரில் சொன்னா உடனே எனக்கு அது போடுறவங்கள அபராதம் போட்டுறவங்களுக்கு அதுதான் அப்படியெல்லாம் நம்ம நாட்டுக்கு வாங்க 10 ரூபாய் ஏட்டையாடு விட்டு நம்ம பாட்டு போயிட்டு நமக்கு ஒழுக்கமே இல்லாம ஒழுக்கம் விழுப்பம் தான் ஒழுக்கம் அறம் என்பதே என்னது அறஞ்செய்ய விரும்புன்னு கேள்வி சொன்னா அறம் என்பது என்னது எல்லாரும் சோறு பண்றாங்க எனக்கு அதில் அது வேற. அறம் என்பது நேர்மையாக இருப்பது நாணயமாக இருப்பது உண்மையாக இருப்பது ஒழுக்கமாக இருப்பதுன்னா இந்த நாணயம் இருந்தாலே அவர் கடவுளுக்கு பக்தனா இல்லட்டா வேற வந்து வராது. அப்படிதான் நேர்மை இருக்கும். என்ன கேட்கிறேன் 10 வருஷமா பூஜை பண்ண பய கொள்ளையெடுக்குன்னு நம்ப வந்திருக்காரு. அவனுக்கு அடிச்சு வருகிறான். இது அவனுக்காக நம்பி கும்பிடும். பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இரவு தவிர அந்த கூட்டம் பேசி நைட் போனீங்கன்னா இன்னைக்கு நல்லா பேசினேன் இந்த ஐயாவை சீக்கிரம் முடிச்சிருங்கிறது சொன்னாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிற அறிவை நமக்கு கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி. அது புரிஞ்சுக்கலாம் முட்டை விராடி கூடல நான் இன்னைக்கு பேசணும்னா முதல்ல எல்லாரையும் பார்க்குறேன். தமிழ் யாழ்ப்பாணத்தில் வந்து புதுசாக பார்க்குறேன். இந்த மாதம் தான் யாழ்ப்பாணத்துக்கே போகிறேன். கொழும்புக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஒரு ஜெயராஜ் கூட்டு போயிருக்காருங்க போய் பேசியிருக்கேன். இங்கே போனதில்லை. அந்த இந்திய தூதர் கூட்டார் நடராஜன் அவரும் பாயமுடக்காரர். எனக்காக வரணும் நான் சரி போட்டு நான் வர்றேன். அது மதுரையிலேருந்து போயிடலாமா அனுமானம் சரி போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நான் புட்டு சில்லற மாத்திரம்னால நான் இந்தியாவுக்கு போய் சேர்ந்தேன். என்ன நட வேணும் தெரியும் வைக்கிறேன். இல்லை பேசாம உண்டியில் தான் கேட்கணும். உண்டியல் சில்லற உண்டியில் சில்லற உடம்புன்னு தவிக்காங்களா போயிடும். இன்னொரு செய்யணும் இந்த நேர்த்திக்கடெல்லாம் சொல்லிங்களா வேண்டாம் அதெல்லாம் போய் உங்க மனசு சுத்தமாச்சு தாண்டி உண்மையா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையான அதுதானே வள்ளுவர் சொல்றார். மனத்துக்கள் மாசிலனால ஒருவருக்கு அனைத்து அறந்தார். மனதுல சுத்தமா ஒருத்தன் தானே வேற அறமே செய்யணும் அதே அறந்தார் வள்ளுவர். அந்த மாதிரி இருந்தா தான் இறைவனை கும்பிட முடியும். என்ன சொல்றீங்க? யோசனை சிந்தனை தான் சிந்திச்சு பாருங்க எத்தனை அப்படி கும்பிடுது. சாமி கும்பிட்டு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டா திரும்பி பார்க்க சாமி கும்பிடுதார். அங்க போனா அவருக்கு ஆஞ்சநேயமா வந்து கூட்டு போயிடுவாருங்க. அவன் தெரிஞ்சு வச்சுக்காம பாருங்க எங்க அம்மா கூட இருப்பான்னு. ஆனா அவனுங்க நல்ல திண்ணன் டாக்டர்லாம் நல்ல 32 மாத்திரை எழுதி அதெல்லாம் இருந்தாங்க. நான் என்ன இவ்வளவு எழுதிருக்கான்னு பார்த்தா வாழப்பாடிலேருந்து ஒரு தம்பி மேல அன்பான டாக்டர் வந்தான். இதுக்கெல்லாம் வியாபாரி இல்லையா 2 மாத்திரை இதை தவிர்க்க போது போங்கன்னா எங்க அம்மா கூட இருக்காருல்ல. அது சரியா ஒரு 3 மாசத்துல பெரிய பிள்ளை ஸ்டூடெண்ட் சினிமாவில் இருக்கானே அவனுக்கு 55 வயசு ஆச்சு. அவன் சின்ன பிள்ளை மாதிரி அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. எல்லாம் அங்கே கூட படிக்கிறானுங்க. அங்கேயே ஒருத்தனை வராதுங்க. இன்னும் பிள்ளை நான் என்ன செய்வேன் கடாவது கூட்டு போயிட்டோம். 4 கூட பேச அப்புறம் முடியல. உடனே நியூயார்க் இந்த பிளைட்ல வந்துட்டோம். வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஒரே வாரம் தான் மூஞ்சில பேசிட்டு இருக்கான். திடீர்னு மூச்சிடைப்பு வருது. ரொம்ப ஆபத்தாயிட்டு சட்டம் கழிச்சு அப்படியே காலையில் ஏறி போனோம். அதே மருத்துவமனை பார்த்தாங்க. இந்த பிராணவாயின் ஒரு கவுண்டு குறைஞ்சுன்னா நீங்க போயிருக்கீங்கன்னா அது குறையாத இல்லை. காந்திமதி கொண்டு கரெக்டாக விட்ட பார்த்துக்கலான்னு ராத்திரியே உணவு முடிக்கணும். உடனே நான் நேரம் என்னுடைய கார் வந்து கோயிலுக்கு தான் அங்கேயுமே அவட்ட போய் நம்ம போய்க்கலாம்னு சொல்ல மாட்டேன். போய் நின்று எத்தனை நாள் வந்து வண்டி ஓட்ட பாருன்னு தெரியல. கேவலமா தூக்கிறாரு. மரணமும் மரியாதையா இருக்கும். சில பேர் சாரை கடையில் வச்சிருக்கிறேன்னா குடும்பம் எப்படி குடும்பம் 1000 மகாத்மா காந்தி சுட்டாங்கன்னு நீங்க எல்லாம் இருந்துச்சு. நான் வருத்தம் நான் மகிழ்ச்சி அடைச்சேன். என்ன தெரியுமா அப்படி ஒரு வீர மரணம் தான் அந்த மாதிரி கிழவனுக்கெல்லாம் காரணம். கோடை விமன் செத்து போலாமா அந்த இந்திரா காந்தியை 16 கொண்டு போய் சுட்டாங்க தான் தெரியும். அமெரிக்க அதிபரை போன வழிடான்னு சொன்ன வீரம் அவன் இந்த பொம்பளை சும்மா போன இடத்துல வலிக்கவும் செத்துப்பாங்க. சில பேர் மரணமும் சிறப்பாகுன்னா இறைவனை சிவபெருமான் திருவிளையாடல் புராணம் படிச்சீங்கன்னா இல்ல பெரிய புராணம் படிச்சீங்கன்னா எத்தனை செய்தி நமக்கு வழிகாட்டுறாங்க இல்லையா? வாழாமல் விட்டவங்க என்னது திருவிளையாட்டு நன்றி
யாராவது குழந்தையா இருக்கு சில பேர் வந்து யாராவது குழந்தைய அறுத்து கொடுப்பாங்க அந்த திராவிடத்தை வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவன் போட்டு சாக்கடி விட்டான் அவனுடைய ஓடி தூக்குவான், பிள்ளை போய் காப்பாற்றுவான். இப்படிலாம் அது கடவுள் இதாக பண்ணிடுவாரு. கடவுள் ரொம்ப நினைச்ச ஒருத்த வீட்டில் தான் அவர் மறுநாள் 2 வருஷம் படிக்கல இடமும் 2 வருஷம் படிக்கணும்னு நம்பணும். நீங்க எத்தனை நாள் எடுப்பீங்கன்னு கேட்டோம்னா உங்களுக்கு யாருக்கும் வருத்தம் வரும். எனக்கு எதுக்கு அந்த வேலை, நான் கழிச்சு ஊருக்கு கூப்பிட்றேன், எங்கள் அம்மா போய் கூப்பிடுவாங்க, அம்மா 10 நாள் போகல அம்மா கோயிலுக்கு. கோயிலுக்கு வரும்போது நல்ல மன திருப்தி விடுவாங்க. மாமியார் மேலே இருக்க வருத்தம், மாமனார் மேலே இருக்க வருத்தம், வீட்டுக்காரர் மேலே இருக்க வருத்தம் அங்கே வருது. முருகன் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. எல்லா இடமும் இந்த மட்டும் கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம அவரும் 7 மணி சோறு வரணும்ல. நீங்க முருகன் மேல எனக்கு ரொம்ப பற்றுனா சிவன் அடிச்சு போடுவோம், அவன் மாமனை அடிச்சு போடுவோம். இவன் ஒருத்தர் எதிர்த்து இந்த சூரபன்மனையும் சேவலும் மையமாக்கி தன்னை வணங்குறவள் அவனையும் வணங்குற ஏற்பாடு பண்ணி ஒரே அருள் கடவுள் வந்தான். புரியுதா? இந்த சூரபன்மன் நடக்கும்போது திருச்செந்தூர் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் எனக்கு சந்தேகம். இவ்வளவு சூரனும் கூடி இருக்கான் முருகன், இவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்காரு, எல்லாம் திரும்ப ஊருக்கு போறாங்கன்னு நினைப்பேன். நான் ஏன் போயிட்டு அப்படி சாமி நான் புறணி சொல்றேன். ஒரு பெரிய அம்மா வெட்டியில போய் பயப்படவே மாட்டேங்க. நம்ம கடவுளுக்கு பயப்படுறோம். என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ தவறு செய்ய எத்தனையோ கோடி இன்றைக்கு வைத்திருக்கலாம். என் தந்தையார் சொல்லி தந்த அந்த இறை எச்சம் ஒன்று கடவுள் இலவசத்துக்கு பார்க்கான்னு சொன்னான். அதை தான் திருவள்ளுவர் சொன்னாங்க. திருவள்ளுவர் முடிக்க எங்க அப்பா சொல்லி தான் திருவள்ளுவர் சொன்னாங்க. அந்த கண்காணியில இருந்து வேண்டாமா எதையில நடுவில் இந்த நாட்கள் வந்து இவ்வளவு பெரிய கோயில் கட்டி ஒரு இங்கதான் இருந்திருக்கு கோயில் நாட்கள்லாம் கேட்டு எவ்வளவு அழகா இருக்கு. உள்ள ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு கோயில் என்ன அம்சங்களோடு இருக்குமோ அந்த அம்சங்களோட அந்த கோயில் இருந்தது. அந்த திருவுருவ சிலைகளும் இருந்தன. குருக்கள் பூஜை என்ற முறையும் எங்குள்ள ஒரு குருநாதன் கோயில், தட்சிணாமூர்த்தி கோயில். அவன் தானே கல்லாரி உடைய வந்து 4 முறை அரங்க கட்டைகள் எல்லாரையும் 4 வரைக்கும் பக்கிழந்த பரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர் என்ன ஞாபகம் நினைந்தோகத்தோட கேட்கணும். திரும்பகிற மதுரையில சீதாராமன் ஒரு நம்பர் இருக்காரு. அவர்தான் கம்பெனிகளை நடத்துறாரு. சர்வேல இருந்தார். சர்வே பண்ணும்போது சர்வேல இருந்தாரு. இப்போ மதுரையை பூரா சர்வே பண்ணா அவருக்கு தான் சொந்தமா இருக்கு. என்னன்றது அவனுக்கு தெரியுது. அவர் தான் கம்பெனிகளை நடத்துறாரு. ஒரு முறை விமான நிலையத்திற்கே மதுரையில வர வந்தார். அப்ப இங்க வந்து கேட்டாரு, ஐயோ இந்த தெக்க வடக்க தெரியாம அலையலாங்கிறானே எதுன்னு கேட்டார். பேச்சுவாடின்னு சொல்லலாம் தமிழ்நாடு. என்ன தெக்க வடக்கு தெரியாம அலையலாம்? திடீர்னு கேட்கிறாரு, நீங்க யாராவது சொல்லுங்களேன். தெற்க யமனுடைய இடம், வடக்க சிவனுடைய இடம். எனக்கு சிவனையும் தெரியல யமனையும் தெரியலன்னு சொன்னேன். உடனே ஒரு 50,000 பையில எடுத்து ஐயா என் காணிக்கா வச்சுக்கோங்க. அப்ப நான் சொன்னேன், அதேமா நீ யமன் தசைக்கு தான் விளையாட்டம். ஒரு 1,00,000 கொடுத்தாங்க. அதுவும் நடத்தி கொடுக்குறேன். இதெல்லாம் பழமொழிகள்லயே பல செய்தி இருக்கும். புரியுதா? நான் கோயிலுக்கு ரொம்ப கோயிலுக்குள்ளே யாராவது கும்பிட்டா அவன்கிட்ட பேச மாட்டேன். உங்ககிட்டே சொல்ற கோயிலுக்குள்ள ஒருத்தர் கும்பிட்டாங்க. இறைவன் சன்னதி வரைக்கும் அவனை தவிர யாரையும் கும்பிடக்கூடாது. பிரதம மந்திரியே இருக்குமே. தமிழ்நாட்டில் எல்லாம் பெரிய கேவலம். உள்ள வந்து 10 பேர் கும்பிடாது. வாங்க எத்தனை தடவை சொல்ல என்ன கும்பிடாங்கடா. கோயம்புத்தூர்ல எந்த கோயில் தான் நிறுத்திட்டு வந்து ஈச்சனார் பெரிய கோயில் உள்ள கும்பிட போய் சுற்றிருக்கேன். வரதராஜா நாய்க்கர் கோயம்புத்தூர் ஒருத்தன் தான் ஒரிஜினல் பணக்காரன், மற்றவங்க பேங்க் பணக்காரன் வைங்களேன். பேங்க் வாங்கிப்போம். அவருக்கு கும்பிடாரெல்லாம் கவனிக்கல. தாங்கெல்லாம் ஒரு வெளியே வந்து பின்னாலே ஓடி வந்தார். இன்னும் நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்களா? ஐயா நான் கும்பிட்டா நீங்க கும்பிட இல்லை. எங்க என்ன கோயிலுக்குள்ள நேண்டா கும்பிட்டேன். சாமி மட்டும் கும்பிடுறதுதான் தனியாக வச்சிருக்கோம். மனதை ஏகநிலைப்படுத்த முடியாதுதான் இந்த இறைவன் வடிவம். இல்லைன்னா மைப்படிந்த கண்ணானம் வச்சுக்க மயானத்தான் வாசலையான் நின்றுலாம் உப்படைய நல்லது ஒரு உருவம் நல்லன்னு தான் சொல்ல தமிழ். நம்ம கடவுள் உருவம் கிடையாது. இந்த அமைப்பும் நம்ம அதனால இஸ்லாமிய மத்தியோடு நான் பேசுவோம். ஏன்னா உங்களுக்குலாம் தாத்தா நாங்க அப்பா நாங்க தான் உருவம் இல்லை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பத்திரிகை இருந்தா அவங்க நமக்கு முன்னால அவங்க தான் உருவம் இருந்தா. கண்டாட்சிபுரம் இருக்குல்ல, விழுப்புரத்தில் கண்டாட்சிபுரம் ஊரு. அங்கெல்லாம் முதல்ல மனுஷன் உணர்ந்து சாமி கூட மாட்டுக்கான். இந்த தறிக்கு முளைப்பாங்க தெருவில். அதை காமிச்சு கடவுள்னு சொல்லி அந்த அந்த ஊர் கடவுள் சிவபெருமான் பேர் நடுவதி இருப்பாரு. ஒரு வடிவான நமக்கு அப்பதான் வருது. ஆனா அதுக்கு முன்னால திருவாசகம் சொல்லு ஒப்படைய நல்லது ஒரு ஒருவன் நல்லது ஒரு ஓமன் இல்லை. அவனுக்கு ஓமன் கிடையாது. எங்க இருக்க அப்படியே அங்க இருக்கு. ஒரு கும்பம் மட்டும் வத்தி போடுப்பாங்க. மணிக்கவாசகர் மட்டும்தான் சொல்ல அவருக்கு மட்டும்தான் அந்த பூஜை பணம் சாரம் எல்லாம்
வருடந்தோறும் போயிடும் அந்த கோயிலுக்கு. அந்த சிற்ப இழந்த அந்த கணங்கள் குதிரையெல்லாம் வச்சிருக்கிறது. நான் ஒரு செய்தி சொல்றேன். இப்ப பெண்களுக்கு கமலவதின்னு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, ஒரு மன்னன் மனைவி கரூருக்கு இருக்கிறாங்க. பிரசவம் ஆகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியம் சொல்றான், இந்த குழந்தை ஒரு நாளைக்கு தாவமா பிறந்தா சோழனோட நாட்டில் மட்டும் 100 கற்கோயில்களை கட்டும். எப்படி தாய் பாருங்க, தலைவர் விட்டுட்டான். ஏன்னா அந்த காலத்தில் இதை விட பெரிய வசதி கிடையாது. இப்ப நான் டாக்டர் நல்லவங்க, பிள்ளைகள் கற்பமானவங்க அவளுக்கு முதல்ல இருந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது. அவ்வளோ டாக்டர் அவங்கெல்லாம் வாழட்டும் சிவருமான் நல்லாங்க. அங்கே தலைகளை விட்டோடனே குழந்தை கொஞ்சம் கூட நேரம்னா அந்த தங்கி உடனே தோன்றும். அந்த தவறுனால அந்த பையன் கண்டிருந்தும் சிறப்பா இருக்கு. குறைச்சிருக்க நானோன்னு கேட்காம நான் என்ன கேட்கிறேன், என் வயசுல இருக்கிற பிள்ளைகளால 100 கோயில் வருங்கிற பொழுது ஒரு பெண் இத்தனை பெரிய தியாகத்துக்கு ஈடுபட்டதுனால இன்னைக்கு நம்ம சோழ நாடு புறம் கோயில்களை பார்த்தோம். இப்போ ஐஸ்வர்யா ரேவதி தான் அந்த இந்தியாவிலே கும்படியா இருக்கா. உலக அழகி அதனால பிள்ளை பத்திக்கிட்டா தெரியுமா, ஆபரேஷன் பண்ணல. அப்பதான் அழகை காப்பாற்ற நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், அழகு என்பது முகத்தில் இருக்கு. அது இருக்காது கண்ணாடியில் பார்த்துக்கிடுங்க. நான் சொல்ல ரொம்ப நல்ல விஷயமெல்லாம் முகத்தில் பெரிய அழகு ஒன்று பார்த்திக்கலாம். நான் சொல்ல சும்மா பக்தியமா இருக்கான், நீங்க எல்லாரும் சாமி கொடுங்க, ஜாலில் அடிங்க, மணி அடிங்கெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நான் வேற மாதிரி. அதான் மாத்தோட சொன்ன கேட்டார், திருக்குறள் நீ சொன்ன வித்தியாசம் இந்த சொன்னாங்க தெரியுமா, இந்த வழியில் தெரிஞ்சுக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். இந்த சுமதியோட வக்கீல் இருக்கு மெட்ராஸ்ல, ரொம்ப பெரியமா இருக்கும். அதான் சொல்லிட்டு திருவள்ளுவரும் ஆணாதிக்க சமுதாயம் எப்படின்னு சொன்னேன். அது என்ன சான்றோன்னு சொல்றான் இளங்குவான். ஒரு ஊர்ல ஆம்பளத்தை ஒழுக்கமா இருந்தா அந்த ஊர்ல பொம்பளை பிள்ளை நிம்மதியா இருக்க முடியும். அவன் பொம்பளை அம்மானா அவன் என்ன சொல்றா, என் பையன் ஒழுக்கமா இருக்கா அவனுக்கு என்ன சந்தோஷம், ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளையும் சங்கடப்படாதுன்னு. அந்த ஆணாதிக்கமா பெண்ணாதிக்கமான்னு அது ரொம்ப அறிவான பிள்ளை. அதுக்குதானே கேள்வி கேட்டேன். உங்களுக்கு தான் இந்த பதில் கேட்க முடியும், வேற யாரையும் அதான உண்மை. வள்ளுவனே நமக்கு என்ன சொல்லி தரான், பற்றிய பற்றத்தான் பற்றினு பத்தை பற்றிய பற்று விடாது. ரொம்ப அறிவுரை மாதிரி கோயிலே விட்டுக்கூடாது சொல்ல. ஏன்னா நவீனாயத்தை ஒரு முஸ்லீம் போய் கேட்கிறான். ஆனா ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி அண்ணன் எப்ப பார்த்தா அந்த பள்ளிவாசல் விட்டு நிக்கிறாங்க, ஒரு பண்ணிட்டு இருக்கான். தம்பி அம்மாட்டு இருந்தாங்க நிறைய விட்ட போயிருவான். இப்ப நவீனாயிட்ட போய் கேட்கிறான், இந்த பள்ளிவாசலே நிக்கிறானே அவன் சொல்றதுக்கு போனான், அந்த விரைய விட்டுறோம் போறான். நவீனா சொன்னா விரைய விட்டுறோம் தான் போவான். ஏன்னா அவன் தான் நான் சொன்ன வேலையை செய்வான். இந்த பேர் கோயிலுக்கு பிராடு பண்ணிட்டு இருக்காங்க, நேரம் நடவுக்கு போயிடுவான்ட்டான். கோயில் அந்த சிறப்பு வழிபாடுலாம் எனக்கு பிடிக்கல. மதுரை கோயில சரி அவரு கரும்பு பண்ணி ஐயா அவ்வளவுதான் நடப்பானா போயிட்டேன். உள்ள போய் கும்பிட்டு இருந்தேன். அந்த பட்டம் இருந்தா 100 ரூபாய் பட்டம் தட்டுல ஒரு பெரிய மலை கொண்டு கழுத்துல போட்டோம். பக்கத்துல ஒரு பேர் ரொம்ப சிரிச்சான். என்னவே சிரிக்கிறேன், நான் 500 ரூபாய் கொடுத்து வாங்கின மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிற தலைவர் எனக்கு வாழ்க்கையை இருக்குது. கண்மந்தி கோயிப்பாலும் ஆதரப்பாடாகிப்பாங்க. என்ன தப்பான வழியாக தெரியும். ஒன்று 2 மீன்கள் உடம்பு பொருளிலே கண்டிய காலனை காலால் கடிந்தான் நடிகருக்காய் சென்று திருமணங்கள் தில்லைகள் சித்தம்பல திணைட்டம் என்று சிதம்பரத்துக்கு போயிருந்தோம். தமிழ்ச்சங்கத்துக்கு மறுநாள் அந்தங்கள் பூஜை பண்றாங்கன்னு கோயிலுக்கு போனேன். ஐயா பூஜை பண்ணால 1000 ரூபா நோட்டு தட்டப்பட்டேன். எனக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு 1000 ரூபா நோட்டு சொல்லாதுன்னு. அது ஒரு போட்டேன். 1000 ரூபா நோட்டு போட்டு உள்ள போட்டான்ல. அவர் என்ன பண்றாரு, எல்லா கோயிலுக்கும் நானே வரேன்ட்டார். எனக்கு வழிபாடு செய்ய வைக்கலாமா, அந்த 1000 ரூபாய் பாருங்க அவன் எல்லாம் பாடுபடுத்துது. இவன் அதுமா சாமி கிட்டா அது எவ்வளவு கேள்வி இருக்கிற மாதிரி சுத்தி எல்லா பேரும் சுத்தி கடத்துல உள்ள போய் கட்டுமான்னு. ஏன்னா நான் முல்லான சொல்லி மாதிரி முல்லான சொல்லி ஒரு முறை மேலே குடிக்க போனாலும் பிறகு அழுகு துணி எல்லாம் கொடுத்த உடனே ஒரு பவுன் கொடுத்து வந்தான். 2வது குடிக்க போந்து பண்ணா அதுக்கே ஒரு பவுன் கொடுத்தாங்க. 2வது நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி புது துணி தொடச்சிருக்காங்க. 2 நாள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்ப இப்ப செய்ய தேவைக்கு அன்னைக்கே கொடுக்குறது, அன்னைக்கு செய்த தேவைன்னு இருக்காங்க. புரியுதா? குழந்தைகளுக்கு நிறைய சொல்லி கொடுங்க. அறிவெல்லாம் தானே வராது. அன்பை மட்டுமா சிவம் சொன்னாங்க. அறிவு சுத்த அறிவே சிவம் என்று கூறினா ஸ்மிருதிகள் கேள்வி பாரு. எதெல்லாம் சுத்த அறிவோ அதெல்லாம் சிவம். சொல்றீங்களா? சும்மா சிவகாலத்துல சாமி வைக்கிறது, அம்பாளை வைக்கிறது, இந்த 10 நாள் திருவிழா நடத்துறது, தேர்தலுக்கு எதாவது சிவ கேட்கலாம். உருள மனிதர்களா உருளக்கூடிய தேவையிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுத்து 6 நாள் மனித நாள் 6 சித்த நாமரை வேலையான மனிதர் கொண்டு பரவி சிவவைக்கு சிவவைக்கல் பிராமணன். அவன் தான் பல புரட்சிகரமான செயல்களுக்கு என்ன கேட்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு செம்பத்துக்கு மேல வச்சுட்டு வடத்தை விட்டு இருக்கிறதில்ல. அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா?
அந்த சின்ன பிள்ளையா இருக்காங்க. ஏமாந்து கேட்டுனாரு, ஐயோ இந்த தேர்தலுக்குள்ள தமிழ்நாட்டில் 30 ஊர்ல 20 பேரை விழுந்துருது, எந்த ஜாதி தேர்தல் இருக்குதுன்னு. அப்புறம் நான் கேட்டேன், சாமி என்ன ஜாதியமோ ஒரு உண்டு. அதனாலதான் இந்த பெரியார் மாதிரி பெரியவங்க வந்தாங்க. நம்மள சண்டை கூட நமக்கு விவரம் எல்லாத்துக்கும் தப்பு பண்ணாங்க. சொல்லலாம், பழனி கோயிலுக்கு போனா ஏன்னா கும்பிடுவாங்க வச்சுள்ள போனோடனே பஞ்சமல்ல பண்ணணும். அதுதான் அவன் வீட்டுக்காரி கேட்க எப்போதும் அசம்பந்தமா நின்று விடாது மேல பஞ்சாமத்து போயிட்டுவாங்க. இன்னைக்கு மேல சாமி இருக்காங்க பஞ்சாமத்து ஆகுதுல கும்பிடுவாங்க. ஆனா அந்த பழனி ஆண்டவனை கும்பிட்டவனுக்கு தான் அறிவு. ஒரு நொடியில அவங்க நிர்வாணமா காட்டுவாங்க கவனத்தோட. பதினீங்களாங்க திரையை மூடி திரையை விளக்குமா ஒரே ஒரு கிரீடம் தான் வச்சிருப்பான். ராஜாவா தெரியும். அது என்ன சொல்றாங்க தெரியுமா? மனித வாழ்க்கை எப்படி தாண்டா ரொம்ப செல்வமா இந்த மாதிரி இருப்ப, திடீர்னு ஆண்டியா இருப்ப. ஆண்டியா இருந்தும் திடீர்னு நினைக்க மாட்டோமே, பணம் இருந்தா காப்பாத்திடுவோம்னு இருக்காங்க. எல்லாரும் ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டோமா அவ்வளவு திரும்ப இருக்கு. 32 நாளைக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. திரும்ப டாக்டர் இருக்காங்க, வேற ஏதாவது குழாய் சேர விடுறாங்க. டாக்டர் சேரணும், வாயில தான் சேரணும், ஒரே சரிக்கா என்ன சங்கடா இருக்கு. இறைவன் ஒண்ணு காப்பாத்தினா காப்பாத்திய இவெல்லாம் போய்தான் தப்பதே. எங்க தேவை ஒருத்தர் வந்து கோயில அட்மிட் பண்ணாங்க. 4 மாசம் வச்சிருந்தாங்க டாக்டர். 4ஆம் மாசம் கூட ஒரு மாமி கூட்டு, இல்ல அப்பா இறந்துருவாங்க, 5 லட்ச ரூபா பில்லை கொடுத்து தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம எங்காவது நல்லா இருக்கு 3 வருஷமே அறுபா எடுத்தோம். டாக்டருக்கு சொன்னோம், நீங்க சாமியில ப்ரே பண்ணிக்கோங்க. எங்க பாருங்க நாங்க ப்ரே பண்ண மாதிரி நீ உனக்கு ப்ரே பண்ணுங்க. 6 மாசம் வச்சிருந்தோம். அப்படின்னா கடவுளை ப்ரே பண்ணி சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு 5 லட்ச ரூபா பில் எனக்கு சத்தமே கேட்டாம அப்பாவும் கொடுத்தா ரூபாயும் கேட்கல. அதாவது உயிர் பயம் வந்தால் தான் பயப்படுவாங்க. எப்பொழுதும் அந்த பயம். நம்ம எல்லாரும் அந்த தேதி நமக்கு நிலவரம் அறிஞர். நம்ம யாரும் எப்ப போகணும் நமக்கு யாருக்கா தெரியுமா? கேட்கறது கூட செய்யலாம். நம்ம எப்போ போவோங்கிற மட்டும் கடவுள் நமக்கு சொல்லிட்டாங்க. நீங்க ஊர்ல பல ரொம்ப முடியுது, எல்லாம் பண்ணிட்டு தானே சாவான். எப்படி 22ஆம் தேதி போகிறோம் முன்னிலவுக்கு ஊர்ல நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள். கடவுள் கோயிலுக்கு போக மாட்டான், அவன் கூட வந்துடுவான். நான் விமானத்துக்கு வரல, ஒரு பேர் கேட்கறான், உடல்நிலை எப்படி இருக்கேன்னு நினைச்சு அரசியல் போறேன். கூட எங்க அம்மா இருக்கா காந்தி. நான் இந்த மேலைக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும், நான் ப்ரே பண்ணிட்டு தான் வரேன். ஒரு சபையில பேச போறேன், நீ போய் உட்கார், நான் மடியில் வந்து உட்காந்து பேசுறேன்னு எனக்கு அவரை கேட்க முடியும். நான் வாழ்க்கையில் பல விஷயம் நான் பார்த்துருக்கேன், நடந்திருக்கு. நம்புங்க, வேட்டியை தூக்கிட்டு ஆசையில் இருங்க, சாமியார் மாதிரி இருக்கக்கூடாது. நீ சொன்ன கடவுளை நம்பிடும். அதுவும் எனக்கு என்னாச்சு ஒரு கவலையும் இல்லாமல் எனக்கு எல்லாம் வேலை என்ன பார்க்குறது, அதை வேலை அடைச்ச வேலை ஏன் வேலை. நம்ம உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. அப்பா அம்மா கும்பிடுங்க, பண்டாட்டி இருந்தாருங்க. உலகத்துல பிறந்தது பொண்டாட்டியை திட்டுறதுக்குன்னு நினைச்சீங்கன்னா நான் உயர்த்தி காப்பாத்தேன். பல குடும்பங்கள் அந்த சண்டை தான் நடந்தாச்சு. அந்த பிள்ளை அறிவுதாங்க நல்லா தான் இருக்கு. இவன் தன்னை ரொம்ப பெரிய இடம் நினைக்கான், அதனால அவன் சரியா இல்லைன்னு நினைக்கான். இது என்ன பேச்சு? அவர்கிட்ட போய் கேட்டோம்னா இவன் எவ்வளவு அறிவு பேருன்னு அவர்கிட்ட கேட்டா தெரியும். சொல்ல வைக்காதுங்க. உங்க கடவுள் பூரா மனிதனோட தான் வர வழிய. ஒரு தடவை குண்டபிடிச்சாமி கேட்டார் மேடையில. சிவன் வந்து பெரியவரையோட வரான், முருகன் வந்து வள்ளியோட தெய்வானையோட வரான். திருமாலும் சிறிது எந்த கடவுள் சும்மா வராண்டா, ஆனா சாமியை கும்பிட போது நீங்க மட்டும் வேண்டாம் தனியா வரீங்க, கொண்டாடி கூட்டு போகலாம். நியாயமான கேள்வி தானே? அதாவது இறைவனை நாம் ஏன் வடிவமாக்கினோம் என்றால் அவனை அனுபவிப்பதற்காக. இல்ல 4 கைலாசம் வேண்டாங்கிறதால பிடித்த புருவமும் குபச்சவாய குறிச்சேப்பும் பனித்த சடையும் பவளமை நன்னி பால் நன்னீரும் இனித்தோட எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மன்னித்த பிறகு இங்க அவர் என்ன சொல்லாரு, கைலாசம் போட்டு போயிடாத, அங்க வந்து அவனை அனுபவிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு இங்க இருந்தா ஒவ்வொருலாம் பார்த்து உடனே அதுதானே பட்சமே மலை போய் பவளவாள் கம்மி வச்சாங்க. நான் சொல்ல அவரும் அதான் சொன்னாங்க. அழ்வாரும் சீமட்கானோட கும்பிடுறதும் ஒரு கொடுப்பினவன் செல்வ ரொம்ப செல்வத்தையும் அந்த ஊதுக்கு இறங்குமா கோயில நட சாத்தியம். மன்னன் காலை இருந்துச்சுமா சித்தப்பா மண்ணை போட்டான் தகவல். அவன் எங்க நம்மகிட்ட இருந்ததுமா என்னாச்சு, பழனிக்கு போகும்போது அவர் யாரையாவது குடும்பத்துல கொண்டு. அப்புறம் அவரு கணக்கு வச்சான், இங்க போனா இன்னும் 2 சித்தப்பா போயிருவான்னு கணக்கு வைத்தான். இதெல்லாம் விட்டுருணும், கும்பிடுங்க. எனக்கு ஆசை பழனியை தெய்வம்னா எனக்கு இஷ்ட தெய்வம். நான் என்னால போகவே முடியாது. நான் எங்கேயோ சுற்றி அந்த திண்டுக்கல் போய் ஒரு கிராமத்தில் இருக்கேன். அந்த கவர்னர் கேட்பாரு, இவங்க என் பழனிக்கு போயிட்டுருமா. நான் உடனே எங்க அப்பா சொன்னதான் நினைக்கிறோம். அவன் கூப்பிடுற பொழுது போயிருப்பாங்க. அவன்
உடனே போயிடும். அந்த மாதிரி வேணும் முக்கியமான இருக்கலாம் நினைப்பான். அந்த இன்னொரு அது என்ன இருக்கு பேர் நீ இன்னொரு இவனுக்கு காமிச்சிருக்கேன் மேல போயிருந்தேன் இடிச்சு இல்லையா இன்னொன்னு இஞ்சிதான் இருக்கேன். அத்தனை இஞ்சியில தானே நானும் பாடப்பட காமிச்சு போனோம். ஒரு இவங்களே போயிடும் ஜாமியே விட மாட்டேங்க. அந்த கம்பி விட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஆனா பாட்டு பாடுவோம். வெளிச்சு துணை திரு நம்மள நாங்க அது அந்த என்ன பண்ணுவேன் 26 பேர் இடைத்தேர்தல் இலக்கமான எல்லா பேரும் வரலாறு பஞ்சாயத்து ஒரு வேலை நிறையா பக்தி நம்ம பக்தி லட்சம் அவ்வளவுதான் இருக்கு. நான் எல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஒரு டெல்லியில ஒரு வழிபாடு சமத்து கொடுக்குறாங்க. பயங்கர ஒன்றா வந்துட்டு பிரசிடன்ட் சொல்லி தான் அனுப்பிச்சுக்காரு வேண்டாம் சொல்லி அவரு 10 பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தாரு. எல்லாரும் போன்ல பேசுறாங்க ஐயா எப்படி இருக்கீங்கன்னு. செத்து போனாலும் கவலைப்படும். நான் செத்து போதான் வந்துருக்கலாம் விட்டுருங்க. ஊருக்கு தாவல் ஜாதிகளுக்கு பேர் போனாங்க. சிவபெருமானுக்கு மட்டும் தானே போனோம். மொத்தமா வெள்ளத்தில் போயிட்டாங்கன்னா சிறுவர்கள் விழுந்தாலும் மகிழ்ச்சியா தானே இருக்கணும். அந்த மனுஷங்களுக்கு அறிஞ்ச முடியும் சொன்னாங்க. அப்படி விடுதலை விட்டு வெளியால் நாங்கள் சிவபெருமான கும்பிட போயிருக்க. சிவபெருமான தலைவர் தான் கங்கை வர கங்கையில எல்லாரும் போயிட்டு அந்த மேல கைலாசம் தானே. அப்போ பிராடு தானே பக்திங்க பிராடு தானே பண்ணாங்க. அவரு கரெக்டா எவனையெல்லாம் தூக்கணும் தூக்கிட்டாரு. அது மட்டும் அவர் எங்க தோப்பனார் போனால் ஆலயம் நாங்க எல்லாம் சிவபெருமான் எடுத்துக்கிட்டாரு. அந்த பொம்பளைக்கு ரொம்ப வருத்தம். அதான உண்மை. இறந்து போன பிறகு அதான் சிவலோக பதவி அடைந்தார்கள். அது இன்னொரு பேர் எங்க அப்பா சிவலோக பதவி அடைந்தார் போய் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா சிவலோக பதவி நாச்சா நாய்க்கு பிடிக்கிறது எப்படி சிவலோக பதவி நாச்சுன்னா நோட்டீஸ் தெரிவிக்க தெரியுது. அவங்களுக்கு சிவலோக பதவி அடைந்தார் என்பது மகிழ்ச்சியுடன் அதுதான் சொன்னார் மாணிக்கவாசகர். நாடகத்தால் உண்மையார் போல் நடித்து நான் நடுவே உலகத்தை புகுந்துடுவான் மிகப்பெரிய மிருகந்தேன் அடையச்சி மணிக்குண்டே இடையிலா அன்புனக்கு உலகத்தில் அவர் என்ன சொன்னார் மாணிக்கவாசகரே. எப்படியாவது ஒரு கோயிலுக்குள்ள வந்துடணும். உத்தராட்சம் திருநீரோட தான் தமிழ்நாட்டை அழிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு தடவை கூட என்ன பார்க்கல. நான் எப்படி உள்ள வரணும்னு தெரியல. நான் உன் மேல அன்பா இருக்கிறதுக்கே உன் அருள் வேணுங்க. எல்லாருமே கடவுளை கொண்டு அவன் ஆள் தேர்ந்தெடுப்பான் கடவுள். எங்க ஊர்ல என்ன வருத்தப்படலாம் தெரியுமா. அண்ணாச்சி இப்ப 2 தடவை பிரச்சனை வந்து ஒண்ணு இல்லைங்க. 2 தடவை படுத்து வந்துட்டான். நாய் பருவத்தோட அவங்களை என்ன பண்ண நான் நம்பலைங்க. நம்ம காந்திபதி இந்த விமானத்தை வந்து இறங்கி நம்பி எனக்கு பெரிய இறங்கல. இந்த கஸ்டம் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல அந்த அதிகாரிலாம் அதனால வந்து என் வண்டியை தள்ளி வெளியே கொண்டு விடுவாங்க. வண்டியெல்லாம் சோதிக்கிடாம யாரு கிடத்தான்னு எங்களுக்கு தெரியாதம்மா. அதான் எனக்கு தெரியும் நீங்களும் சேர்ந்தான் கிடக்கு என்ன அவ்வளவு நான் சொன்னாலும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சிரிச்சுக்கிறாங்க. எப்போ பாரு ஐயா அப்படித்தான் பேசுவாருங்க. ஒழுக்கமில்லை தானே. ஒழுக்கமில்லாத வழிபாடு நியாயம் உயிர் சார்ந்ததாக இருக்கும் வழிபாடு. நான் ராமாயணத்தை சபரி பழங்க அதுக்கு கொடுத்து அமைதி விசாரம் பண்ண நான் சொல்றது புரியுதா. அது மாதிரி கோயில பிரசாதம் வச்சோடனே லேசா சட்டியை தள்ளி முடியணும் அதிகமா சாமிக்கு. அவன் எடுத்துருவான்னு பயப்படுறாங்க. ஒரு வேலை கேட்டேன் சரி வச்சு முடிஞ்சு என்னைக்காவது எடுத்தான சூடா வச்சிருவோமா கை வச்சா உதவிடுவான். அவன் என்ன பின்னால் நாம போன எல்லாம் விட்டா வேலை வழிபாட்டு முறைகள் சரியில்லை. சுத்தம் நாங்கள் செய்வது அந்த காலத்துல ரொம்ப என்ன குறைந்தது. எத்தனை பர்சன்ட் கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு பசிக்க கொடுக்குறது. அவங்களுக்கு கேட்ட வரங்களுக்கும் கீழ்த்தி உள்ள தெய்வங்கள் கூட்டோடி அவர் கட்டத்தில் ஒரு பாடுவோம். அந்த காலத்துல வந்தான்னா கோயில் திருவிழா படுத்துவோம்னா அவனை வந்து பரதேசமா வேற ஊர்லயுமே வந்திருக்கான். அவனுக்கு இந்த அன்னத்தை கொடுத்துருங்க சாப்பிட. 2 பேர் படுத்திருக்கும் போது அவர் ஒரு பலவர் சிவபெருமான் மாதிரி சிவபெருமான கேள்வி வைக்கிற பல மாதிரி பாடலாம். ஐயா சோறு கிடைக்கணும்னு படுத்துக்கணும்னா சோறு கிடைக்கலன்னு அவரு சொல்லாரு. எனக்கும் கொட்டடிச்சானோ நான் என்ன மாட்டான் எனக்கு தான் சோறை குடிக்கலாம் எடுத்துட்டு வேணாலும் கிடைக்கும் சொல்லலாம். நான் சொன்னேன் தெரியாது. அப்பமே பெரிய பலமா பாடிருக்கான்ல அபையார் பாடியிருக்காள்ல. அபையார் பக்தி இல்லாதவடா கடவுளை சொல்லாதவடா. எனக்கு இந்த கண்ணதாசன் ரொம்ப தெரியாது என்ன தெரியுமா. அந்த திருவிழாவில் எழுதாம பார்த்தீங்களா சிவபெருமான பாடபத்திரத்தில் பாடுவான். தாய்ப்பொரு படினேன் தான் நகர் இல்லையோ அன்னை தமிழுக்கு படினேன். இது தமிழ் தான் சிவபெருமானுக்கு தாய்மா. அதுதான் அபையார் பாடுற மாதிரி சொல்லுவான். ஆறுவது சினம் கூடுவர் மனம் அறியாத சிறுவனானி கிடைச்சது ஏழ்மையிலேயே ஈஸ்வரன் ஞானி என்னோட ஓடிவான ஏற்றுக்கொள்வார் கூட்டி செல்வேன். அவர் சொன்னா கேட்பார் சிவபெருமான் நம்பணும். நான் சின்ன பிள்ளைங்க நம்புவேன். இந்த கேபிசல் பாடினா பாடினா நம்புவேன்.
இவர் கூட நீங்க முருகன் போயிருப்பான், கோயில முருகனே இருக்க மாட்டான்னு நினைப்பேன். இங்க ஒரு பேர் இருக்கு, நீங்க பரமசாமி வித்தியாசமான பயிற்சி எனக்கு எல்லாரும் திருச்செந்தூர் போயிருக்கான், படத்துலாம் திடீர்னு வந்து எடுக்கணும் எல்லாம் போய் முருகனை கும்பிட்டு வந்துருவோம்னா இருக்குண்ணே 6 மணிக்கு தான் வாரண்டுக்கு என்ன போத்தி இருப்பேன் நான் ஏதா கேபி சுந்தராமன் வந்திருக்கா இப்போ உள்ள போய் ஆர்வா வேணுவா தங்கம்னா பார்த்து அவங்க கூட போய் பஸ் ஏறிடுவோம்ல, நம்ம பண்ண முருகன் இருக்க மாட்டாங்க. அந்த நம்ம பாடுற அந்த சிறு பாரிய சாமியை வெட்டிடுறாங்க. தர்மபுரம் சாமி பாடினா நல்லா இருக்கும். அதை விட லாங்குடி தர்மபுரம் கூட சிவனை மிரட்டுற மாதிரி பாடுவார். நான் திருமணத்துக்கு சண்டை போட்டேன், வருவார் ஒழுங்கா பாட விட்டேன். இதாவது தர்மபுரத்தையும் திட்டுறாங்க. அங்கே ஒரு பெரிய சொல்ல அவன் சொல்லதான் சரி. அதாவது ரொம்ப சுலபா படத்துல இவரு சிவன் அவன் இவன் இவங்க வாயா என்ன ரொம்ப மிரட்டுறேன் ஒழுங்கா பாடுவிட்டு உங்களுக்கு அந்த பையன் உங்களுக்கு அந்த வம்புக்கலாம் சொல்ல என் வழிபாட்டம் முறையாது என்ன நினைக்க முடியாது. நான் இப்போ போகணுன்னு எங்கள் அம்மாவுக்கு போய் பூஜை பண்ணேன். அங்கே பாவாடை சாத்தி எனக்கு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணிட்டு அதோட வீட்டுக்கு வந்துடுவேன். அதோட வைக்கணும்னு சொல்லுங்க. அம்மா மட்டும் பார்ப்பாரு, அப்பா பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா அம்மா தான் இருந்தாருப்பா, அப்பா தான் பிராடு தானே நினைச்சுக்கிடுங்க. நான் சொல்ல ஆம்பளைலாம் வருத்தப்படாதீங்க சொன்னா பையன் நல்ல மார்க் வாங்கிட்டா அப்பா சொல்லப்ப ஈஸ் மாதிரி சருமா ஃபெயிலேட்டான்னு நீங்கள் அவள் அப்படி வளர்த்துட்டாயின்னா அவ்வளோ சொல்லலாம். இதெல்லாம் பொண்ணா அது வந்து தனி ப்ராடக்டாயா கூட்டணி ப்ராடக்ட் தானே. நீங்கள் தமிழ்நாட்டு கூட்டணி மாதிரி பல ஊர்களில் பல ஊரில் குழந்தைகள் வந்து ஆகலாம். என்னடா அந்த அப்பா திருப்தி இருக்காரு, அவன் அதுக்கு தானே பிறந்திருக்கான். இப்போ அதை பார்த்தீங்கன்னா அவன் கூட சொன்னான், அவன் அதை பண்ணா அதை பண்ணா ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தா என்ன செய்யுமா எல்லாம் நீ பார்த்தா எனக்கு தெரியும், அதாவது பேருக்கு தெரியாது. அவன்கிட்ட நான் சொல்ற மாதிரி வச்சுக்கிறாத மரியாதை அந்த வயதில் பார்ப்பான். சொல்லுங்க எங்கள் அப்பா வந்து நான் சின்ன பொம்பளை பிள்ளை பார்க்கணும் ஒருத்தவங்க பல சொல்ல பண்ணிட்டு 200 ரூபா கொடுத்து போயிட்டு வாட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நல்ல விட சொன்னடா அந்த பொம்பளை பிள்ளையே பார்க்கணும் நம்ம பயந்துக்கலாம் இருந்தேன் டாக்டரை காரணத்தை பார்க்கணும் அங்கே 200 ரூபா சொல்லுவோம். அப்படி ஒரு பேப்பர் வேலை போய் தான் எனக்கு அறிவு. இன்னைக்கு அவங்க செந்தில் வீட்டில் அந்த அம்மா கேட்டு அண்ணா போகும்போது ஒரு தள்ளாரு மூளை கொஞ்சம் தந்து போகணும். அந்த எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. கடவுளும் தெரியும் யாருக்கு சும்மா கொடுப்பான அடிச்சோடு நீங்க எங்க பிறந்த இங்க வந்து போராட இருக்கீங்க எதுவும் தெருவோடு பயப்படணும். பயப்படனா இன்னொன்னு சொல்லுங்க, அச்சம் வந்து நம்ம படுறோமா பயப்படும், அப்பா அடிப்பான்னு பயப்படணும். அப்படி இல்லை, உள்ளத்துக்குள்ள இருக்கும். எங்க உள்ள ஒரு பயலா அப்பன் தேவையில்லாம அடிப்பான். கண்ணாடி கிளாஸ் போட்டு உடைச்சிட்டான். அந்த கொண்டுட்டான் ஒண்ணு யாரும் உடைச்சேன் நான் உடைச்சேன் அடியப்பட்டுட்டு இப்படி 2 போட்டு அடிச்சுட்டு சரி பயில ரொம்ப அடிச்சுட்டோம்னு ஆறுதல் சொல்ல ரயில்வே ஸ்டேஷன் போட்டு போயிருக்கான். ரயில் வந்துருக்கு, இந்த ரயில் யாராவது செஞ்சிருக்கேன் நான் தான் படிச்சுட்டு சரியா அது அப்படி அடிக்கக்கூடாது. அச்சம் வந்து இங்க அதான் நீங்க அப்பா வச்சுக்கணும் தாத்தா நான் ரயில நான் தான் செஞ்சேன் எப்பாடு சொல்லுவீங்க எப்பாட்டு நான் பணம் கொடுத்து நான் கொண்டுருவேன் நீ போடாது தப்பில்லை அப்படி எடுக்கலாமா. இன்னைக்கு செந்தில் சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தா என் பேரன் பேத்தி தேவை கூப்பிட்டேன். பேத்தி பேசுவான்னு நினைச்சேன். பேரன் 9 மாசம் அவர் போன்ல தாத்தாங்க. எங்க டிரைவர் உடனே கமெண்ட் அடிக்கான், ஐயா உங்களுக்கு முன்னாலே நான் பேச ஆரம்பிச்சுவாங்க. பிள்ளை சந்தோஷமா இருக்கணுமே செல்வன் சொன்னான். ஐ எம் கோயிங் டு ஷேப் மை சன். ஒன்றும் பிடுங்க முடியாது, எல்லாம் பிறந்தது பிறந்தனா தான் தண்ணிங்க ஷேப் பண்றது. நான் டாக்டர் எங்க வீட்டை நினைச்சாங்க. நம்ம பிள்ளை இருக்கான் என் தந்தையாக தான் இந்த உறுதியாக சொன்னேன். நிறைய தமிழ் படி, நிறைய திருமணிகள் படி, சகலவல்லி படம் பாடி உண்டாமரை கல்வி என்பதாங்க வெள்ளி உள்ள தந்தாமரைக்கு தகாது உறவு சகங்களை மடித்து உண்டான உடங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் மண்ணும் கண்டாய் சொல்வது கல்வியே சகலவல்லாவில் எனக்கு உறவுப்பாங்க. கலைஞர்களை கும்பிடுது கலைஞர்களுக்கெல்லாம் வெள்ளை கிடைக்காங்க. இந்தியாவில் எல்லா பள்ளிக்கூடத்தையும் துடுத்தானே கேட்கலாம். பேச்சை போய் ஜெகந்தம் கேங்க 27,000 ரூபாங்க. நான் மோசமாக போய் இந்த பள்ளி காலையில் இருக்கான என்ன அப்புறம் ஐயா வந்து ஆசாந்து கூப்பிட்டான், நீ ஒரு நாள் விளையாட மாட்டேன். அப்புறம் சாயங்காலம் வந்து இல்லை எல்லாம் நான் என் வீட்டுக்கு இல்லை எல்லாரும் செய்யும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் திருநெல்வேலியில் ஒரு தாய் தமிழ் பள்ளிக்கூடம் ஆசையாக வாங்கினா எல்லா பிள்ளைகளும் தேவாரம் பாட, திருவாசகம் பாட, திருவாய்மொழி பாட, நீங்களும் பாடினா முடிச்சா தெரிஞ்சு பாடுங்க. இப்படி பாதிலே செலவு பிரிக்காது. பாலினும் தாயினும் சால பறிந்து நீதான் எதுக்கு வெந்தது முழு பாட்டை பாடி நான் சொல்றது நான் தப்பா சொல்லணுமா வழிபாடை சரியா பண்ணுங்க. கோயிலுக்குள்ள வந்தா சுத்தமா வாங்க. கோயிலுக்குள்ள வரும்போது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேவைக்கான இங்க சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. குளிக்காங்களோ குளிக்கல அது வேற விஷயம் வேண்டியது. சர்ச்சுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. பவுடர் நிறைய இருக்கும். ஏசுனாலும் இப்போ பவுடர் சமையல் எல்லாரோட பயமா இருக்குங்களேன். நான் தான் ஒரு கருத்துல சொன்னேன், சிலுவையில் இயேசு ரத்தம் வழிய
போப்பாண்டவர் புல்லட் ப்ரூஃப். இவரே அடிச்சா அவன் எஸ்கேப் ஆக மாதிரி போப்பாண்டவர் பத்திரமா அப்படி இருக்க. நம்ம துறவிகள் எல்லாமே கும்பிடாங்கம்மா. நம்ம சாமியான்னு சொல்லலாம் நம்ம மதத்துல. இவனா நீங்க கும்பிட்டேன்னா சிவன் உங்களை கோவப்படாது. முருகன் உங்களை நேரடியாக நம்ம அப்பனுக்கே நமக்கும் தொடர்பு. இமையார் இடைத்தலைவர் சாமியார்கள் மோங்கி அடிச்சா அழுதார சாமியாரு நக்கேன்னு போடுறாங்க. என்ன இந்த ஈவெண்ட் புத்தகத்தில் அறிமுகப்படுத்தும் போது நவீன நக்கேல் சும்மா இருக்கு என்ன இப்படி ரொம்ப நான் அப்படிதான் முட்டா பயிலாரு. நீங்க திருவிளையாடல் படிச்சா தெளிவா பிடிக்கும். குறையா என்ன சொல்லி தராரு பெருமான். அவன்கிட்ட போனா அவங்க அப்பன் வீட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு ஒன்னா நவீன்பாங்க, எனக்கு ஒன்னா மரியாதை அவன் தரமாட்டான். தச்சனி இப்பவா தாச்சானிங்கிறார்ல அந்த அம்மா போச்சு இல்ல வந்துதான். ஆனா அந்த அசுரனை அவர் தான் படுத்திருக்காரு. அவனை அழிக்கவன் அப்பவும் கூட கருணை பாருங்க. அவனை ஒரு முறை பிறப்பித்து தங்கையினால் தானே அழித்தவனுக்கு மோட்சம் தருது. கடவுளுடைய துன்பம் தர மாட்டாங்க. இன்னைக்கு இன்னொன்று இருக்குன்னா கிராமத்துல சாமிலாம் கும்பிடாம நீங்க சொல்ல மாதிரி சாமிலாம் அவனும் சாமி தான் கும்பிடான். நம்ம அவனுக்கு வரவும் வைக்கக்கூடாது. நமக்கு விண்ணுகள் தான் நீங்க தெரியும் சாமிக்கு அதை வச்சிருக்கோம். அவனுக்கு கோழி தான் நீங்க தெரியும் கோழி வச்சிருக்காங்க சாமி. அந்த சாமியை அதை வச்சுக்கிறது நம்ம சாமியும் இது வச்சுக்கிறது. என்ன 2 பேருக்கு ஒரு சந்தோஷம். சாமி அதை எடுக்காங்கன்னு தெரியும். நம்ம ஆனா 2 நாள் சாமி எடுத்தாருன்னா அந்த நாள் என்ன எங்களை நல்லா சொல்றேன். என்ன செய்ய கவுத்துல முருகன் ரொம்ப கெட்டு போயிட்டாருங்க. என்னன்னு சோத்தை எடுத்துட்டாருங்க வாங்கிட்டாங்க. நம்ம ஊர்ல கோயில் வச்சு கெட்டு போயிட்டாரு. நம்ம ஊருக்கு அவரையும் சேர்த்து நீங்க வீட்டு தேவர் வந்தார் ஒரு நாள் பக்கத்தில் உட்காந்துங்க. ஐயா முனியசாமிக்கு பூஜை பண்ணணும்னாரு. எவ்வளவு வேணா 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்புறம் கிராமத்துக்கு போனா அந்த பண மரத்துக்கு தான் முனியசாமிக்கிறாரு. ஒரு சாராய பாட்டு வச்சிருக்காரு, ஒரு சுருட்டு வச்சிருக்காரு, ஒரு ரொட்டி வச்சிருக்காரு, ஒரு கோழியை கடத்த தூக்கி போட்டிருக்காரு, ஒரு ஆட்டை ஊற்றி தொங்க விட்டுருக்காரு. அப்புறம் என்ன தேவை என்ன முனியசாமிக்கு எல்லாம் சாப்பாடு ஒண்ணு இல்லை. தேவருக்கு சாப்பாடு சாராய குடிக்கணும், இவர் எடுத்தீங்கணும் சாமி. அதான் அள்ளி ஒரு ஒருத்தருக்கு பாருங்க. இறைவன் இந்த உணவை இறைவன் எனக்கு தந்தான் என்று இவனை மதித்து உண்ணுகிற பழக்கம் நமக்கு இடம்பெறுகிறது. அல்ல எங்க ஊர் பற்ற ரசனையா சொன்னான். நீ பூஜை பண்றிய தட்டை முழுதா திறந்து வச்சது சாப்பிட்டு ஒரு நாள் எடுக்கலன்னு நீங்க ஒண்ணு அந்த வாழையெல்லாம் சாப்பிடுவாங்க. அவ்வளவு மோசமா சமைச்சு அதோட சிவகமான கொலுசுங்க சண்டை அவன் என்ன பண்ணான். திருநெல்வேலிக்கு வாங்கிய எங்க ஊர் அற்புதமான எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருப்பான், ரசனையா இருப்பான். பெரிய துன்பம் வந்தா மகிழ்ச்சியா ரசிப்பான். அப்படியே வந்து நிற்பான். என்ன அதுதான் எனக்கு திரும்ப மாட்டா எதுவாக பேர் என்னாச்சு என்ன எங்க இருக்க ஆஸ்பத்திரியில ரொம்ப சந்தோஷம். அவர் நம்ம சங்கரையன் டாக்டர் அவர் தான் கொண்டாரு. 2 நாளா வச்சிருந்தேன். அதுவே தேவை வாங்கிட்டான். இப்ப என்ன திரும்பி போகணும் தெளிவா வச்சுக்க போகணும். ஒண்ணு அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க. நீ தான் எனக்கு சொல்லி தந்துருக்க மரணம் முறையில இல்லைன்னா அப்புறம் நான் ஆகணும். ஆண்டாடு காலம் வழிந்து பிறந்தாலும் மாண்டார் வருவோம் மாநிலத்தான் பெரியவங்க யாராவது வந்துருக்காங்களா? நீங்க யாருல போய் எங்க அப்பாவுக்கு சொல்லுங்க கேட்க முடியுமா? அவரே மனசுக்குள்ள சொல்றாரு. உன் துன்பம் தாங்க போன திரும்ப யோசிச்சு அது சொல்லாது வள்ளுவர். துரோகம் செஞ்சவன் பற்றிய நினைப்பு எப்ப வந்தான்னு சொல்லுவாரு. மேல இறந்து மேல தீ வச்சிருக்காங்கல்ல, தீ வச்சிருக்க போது துரோகம் செய்வன் நினைப்பு வந்தா அந்த தீயை விட செய்த துரோகம் கொடுமையாக மேல சொல்லுங்க. வள்ளுவரை படிங்க. என்னன்னு சொன்னேன். என்ன சொல்லுது பெரிய புராணம்? 7 மாக்கம் கெட்ட திருவிழா ரோடு ஜம்மன் ஒட்டவேலை வார்கூடு மந்திரி கும்பிடலை ஏந்தி விழும் வேண்டாம் அவர்களை விளக்கினார். நல்ல பக்தர்லாம் சாமிட்டு போய் சொத்தம்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு சொத்தம் அசிங்கமாயிருக்கும் தெரியும். எல்லாத்தையும் கூட்டு போக மாட்டாரு. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாரு. அவருக்கு தெரியும். ராமேஸ்வரம் சொல்ற கதை சொல்வார். 2 துறையும் நடந்து போயிட்டு இருக்காங்க. முதல்ல போன துறை பாருங்க தங்கம் கிடந்திருக்கு. அவன் மண்ணிட்டு அதை முடிட்டு மாட்டி போயிட்டான்னா பின்னால் போன துறை என்ன பண்ணிட்டான். அங்க போய் தங்கையில மீண்டும் போது கூட நீங்க தங்கத்தை முடிட்டு தங்கத்தை முடிட்டான் சொன்னா நான் அப்பதே முடிட்டேன். இன்னும் நீ முதல்ல வரைக்கும் அது அங்கேயே போயிருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய அரசியல் தடவை போட்டாங்க. போட்டு 5 கோடி ரூபாய் வச்சாங்க மேஜில். நீங்க எடுத்துக்கிட்டுங்கன்னாங்க. இல்லம்மா பணம் ரொம்ப ஆபத்து எனக்கு தெரியும், எனக்கு வேண்டாம். வேண்டாம் நான் 9 தலைமுறையா பணக்காரன். அதையே சிந்திச்சுட்டு இருக்கேன். எங்க அப்பா இருக்கேன் 9 தலைமுறையா பணக்காரன்னா 9 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பரம்பரை யாரோ ஃப்ராட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன். 10 வயசு எப்பா என்னையே பார்த்தாங்க. இது பெரிய அளவில் ஆனா இல்ல தப்பு அடிச்சோம்னா இதுல பணம் இருக்காதுப்பா. என்ன கோயில் குளத்துக்கு 7 இருக்கு. நான் இங்க யாராவது பணம் விட்டா வச்சுன்னா பிள்ளைகளுக்கு சங்கடம் வந்தானே கொடுத்துருவேன். உங்களுக்கு சொல்ல கடவுள் முக்கியம். நான் கொடுத்துருவேன் சாமி செய்யலாம். கூட உதவியாளர் சொன்னான் என்ன எல்லா பணத்தையும் கொடுத்துருவீங்க அப்படியா? இப்போ வருந்தாங்க கரெக்டா வரும். அங்கே ஒருத்தர் சும்மா முஸ்லீமை நினைப்பான். இதனால காதல் நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வச்சுவேனே
நான் 6 மாதம் கழிச்சு வாங்கிட்டுதான்மா. இப்படி நாடாவது பார்க்கலாம் சிரிப்பான். என்ன அதுக்குள்ள அம்மா கொடுத்து விட்டான்ப்பா என் ட்ரைனிங்கில். அம்மா அவன் முஸ்லீம் பார்க்க முடியுமா? எத்தனை முஸ்லீம்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இருக்கார்ல, அவர் லுங்கி சாத்துற திருவிழான்னு ஒன்று நடத்துறாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் சாமி கூட லுங்கி சாத்துவான். எல்லா மதத்திலையும் சண்டை அழைக்கணும். எனக்கு புரியல. எல்லா மதமும் சாமியை தன்மாக கூட சொல்லுது. அதான் தமிழ் சொல்லுது. வேறுபடி சமயம்லாம் புகுந்து பார்த்து விளங்கு வர முறையிலே விளையாட்டுறேன். என்ன சொல்லலாம் தமிழை? நான் எல்லா வழிகளிலும் போய் சாமியை கும்பிட்டேன். அங்கே நீ தான் இருந்தேன். அதான் பரமும் சரணம் 6 மாசம் முஸ்லீமா இருந்தார், 6 மாசம் கிறிஸ்தவராக இருந்தார் ராமகிருஷ்ண. அந்த மதங்களை போய் சோதிச்சு சொல்றாரு, நம்ம தான் அங்கே இருக்கலாம், நம்ம தான் பரமசரி தான். அப்படி விவேகானந்தர் ஒரு நல்ல துறவி கிடைத்தான். பொய்யே பேச மாட்டேன். சீதையை போல கற்போடு அவர்தான் சொல்லுவார் விவேகானந்தர். சீதையை போல் கற்போடு மேல சொல்லிட்டாரா? அது போல வங்கதேசத்துல பெரிய வெள்ளம் மக்கள்லாம் சங்கடப்பட்டிருக்காங்க. இந்த பசு பாதுகாப்பு கூட்டம் போய் விவேகானந்தர் போய் பசு எல்லாம் பாதுகாக்கணும், மனுஷன் செத்துக்காம பசுவை பாதுகாக்கணுமா? போனாடாக்டர் இந்த பிராடு பண்ணல, பசுவை பாதுகாக்கணும். நான் என்னையா பண்ண? நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். சில நேரம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சந்தேகம். நான் படித்த படிப்பு என்னை சங்கடப்படுத்துது. பட்டு நான் படித்திருந்த பன்மலர்களத்தனை பாருங்க செபித்து விட்ட மந்திரங்களத்தனை மிட்டனாய் தெரிந்த போது இறைத்த நீர்களத்தனை மிகவும் சிவாலயங்கள் சூழ வந்ததனை அந்தளவும் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பார்ந்ததனை யார் அறிய வல்லரே விண்ட வேத பொருளை அங்கி வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெழுப்பதில்லை. எங்க ஆசிர்வாக்கியம் யாழ்ப்பாணத்துக்காரருக்கு வள்ளலார் சொன்னா கோவத்துறாங்க. திரு வள்ளலார் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் ஆரம்பம் அன்னைக்கு அந்த அது என்ன பாஸ்கரு அண்ணங்க அவர் எடுத்தோடனே இடத்துல கேள்வி என்னது கேள்விங்க தமிழ் வார்த்தையில வினான்னு சொல்றேன். அப்பவுமே அந்த ஆளுக்கு முடிவு வந்துடும். இனிமே ஒன்று எல்லாம் நேரம் எனக்கு கூப்பிடக்கூடாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இயல்பு கண்ணன் இங்கேருந்து கூப்பிடுறாங்க. நான் கண்ணன் நீ என்ன கண்ணன் என்ன கூப்பிடுற? நான் வாழ்நாள் கூட அவனை கொல்ற முயற்சியில் எதை வேண்டாம் என்ன கூப்பிடுறேன். நான் படிச்சிருக்கேன்ப்பா. ஒண்ணுமில்லை, நம்பிக்கையினோடு கூடிய வழிபாடு தான் வெற்றி வரும். அதில் கற்பூரம் வைக்க வேண்டாம், கூழி போட வேண்டாம். அப்படி எத்தனை பேர் போட்டிருக்காங்க. அதான் அப்போதே சொன்னேன். எங்கள் உள்ள ஒரு பிள்ளைகள் பூஜை பண்றாரு. நம்பிச்சுவராய் வாங்க அதந்தாய் வாங்க எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கதான் தாழ்வழக கோமதி பால்கார படம் வந்திருக்கு பாரு. எனக்கு பண்ணா இவங்க சிவபெருமான் ஏற்பாடு விட நான் இதுல பட்டாத்தார் சொல்றாரு. இது சொல்றது சிவபுராணம், சொல்ற நாக்கு பொய்யான நாக்கு. அதனால இந்த சிவபுராணமே வஞ்சகமாயிருதுங்க. பொய்யுண்டு வஞ்சக நாம் ஒன்று பேச புலால் கமல நெய்யு சார். அந்த பெண்ணை பார்த்ததுனால உடம்புல இருக்கிற சில உதவிகள் இது செவி ஒன்று கேட்க செவி வேறையும் கட்டிருக்கு. நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே கேட்கப்பட்டார். இன்னொன்று எல்லாரும் செத்து போயிடணும்னு ஒருத்தருக்குமே நினைவில்லையே. தமிழ் அதுதானே சொல்லிட்டு திரும்ப திரும்ப பட்டத்து படம் சொன்னால் நான் விட்டுவிட போகிறேன், விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார். சுற்றத்தார் பட்டது எந்நேரம் சிவனை ஏற்றுவேன் போற்றுவேன் சொன்னேன் அதுவே சொல்லுவாங்க. மாதா உடல் செலுத்தால் வல்வினேன் கால் செலுத்தில் வேதாவும் கை செலுத்தி விட்டானே நாதா இருப்பையில் வாழ் சிவனை இன்னும் ஒரு என்னை கருப்பையில் வாழாதிருக்க வரும் மண்ணும் தரலார வானுபோயார என்ன விதாய் முளைப்பார பண்மையின் கையாரவும் அப்படியே காலாரவும் என்பார் ஐயா. பட்டத்து பள்ளி சொன்னார். நீங்க நல்ல கவனிக்க ஒரு விஷயத்த. பட்டத்து பள்ளியே குழந்தை இல்லை சிவபெருமாண்ட போய் நிற்கிறாரு. அந்த ஆளே வந்துட்டாரு குழந்தையா சிவனை. அதனாலதான் அதை சொல்றாரு, வாழால் மகள் வந்து ஊட்டால் அந்த நீ தான் வந்து அந்த ஒன்று எப்படி நான் இருக்க முடியும்? அவன் இருப்பான் சிறுத்தொன்று திரு வெங்காயத்தினையும் பண்ணியிருப்பான். நான் பண்ணேன் மாது சொன்ன சூழால் இளமை துறைக்க வரல திருநெல்வேலி. அவர் பாருங்க நம்ம ஏதோ கோபத்தை தீண்டினால் இருப்போம். அதாவது பொம்பளையே சொல்ல கிடையாது சொல்ல. சிலர் பொண்டாட்டி வீட்டுக்கு வராதுன்னா என்ன செய்யலாம்? வேற வீட்டிலாம் போயிருக்கலாம். அப்புறம் மூணு வைக்கல சேர்த்துட்டு இருக்கு. அவர் எப்படி நாயினார் வேற பெண்களே கிடையாது. சிவபெருமானே வந்து அவன் 2 பேரும் தீண்ட வைக்க முயற்சிக்கப்பொழுது கூட அந்த கம்பை கொடுத்தான் வீட்டுக்காரியே. அந்த பக்தி இருக்கு. அப்புறம் வேணும் கண்ணப்பனுக்கு ஒண்ணுமே ஏதாவது தெரியுமா கடவுள் என்ன தெரியுமா? அவர் பூஜை பண்ணா நானும் பூஜை பண்ணேன். ஆனா அவனுக்கு ஏதாவது வந்துட்டானே பிராடுகளுக்கு வரவே மாட்டான். சிலர் சொன்னா நினைச்சு எத்தனை வருஷமா பூஜை பண்ணேன் இல்லை அவருக்கு விவரம் தெரியும். எப்ப பூஜை பண்ண மாட்டேன் வரவே மாட்டாரு. இன்னும் போய் பூஜை பண்ணுங்க கூடாதுங்க. எனக்கு ஒரு முறை ஒரு கோயில் கேட்டுருக்காங்க.
ஒரு 2 லட்ச ரூபா அவருக்கு பாக்கி ஏதோ பணம் இல்லை போல. ஐயோ நான் அதெல்லாம் மனசுக்குள்ள இன்னும் வச்சுக்கேன் அம்மாவை. ஏட்ட ஒண்ணுமே இல்லை, இருக்கும் 1 ரூபா இல்லை. அவன் திடீர்னு வந்துருக்கான், எவ்வளவு வந்து 2 லட்சம் ஒண்ணுமே இல்லையடான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ நாடகம் வரும், ஐயா இந்த ஒரு 5 லட்ச ரூபா இருக்கட்டுமே, நிறைய தடவை நீங்க கொடுத்துருக்கேன், நான் திரும்பியே கொடுக்கல. நான் கொடுத்துருக்கேன், கொடுத்தா கேட்க மாட்டேங்க, அப்பா கொடுத்து விட்டுரு. ஏழைகளுக்கு உதவி தான் நம்ம கோயில் வச்சுருக்காங்க. இந்த அன்னதானம் போல பொது சோழ ஏழைக்கு தான் போகணும், பொழுதோ போய் அது வேற விஷயம் போகணும்னு எழுதி வச்சிருக்காங்க. சில பேர் இந்த பைப்பு கையை விட்டு 8 நாள் எடுத்து பிச்சு அந்த போட்டு 4 நாள் திருப்பி கேட்டான். அவெல்லாம் உயிரோடு இருக்கணும் ஐயா. ஆனால் 10 ரூபா ரேட் வச்சிருப்பாங்க திருநெல்வேலி புதுசு, எந்த பைப்பு தான் கொடுப்பேன். இப்போ என்ன சாப்பிட போகிற மத்தியம் மேலே பையன் 20 ரூபா காணாது, 50 ரூபா வச்சு சாப்பிடணும் ஐயா. மகிழ்ச்சியோட கொடுங்க கடவுளோட. நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் பல பேருக்கு சொல்லி நான் பார்த்துருக்கேன். கடவுள் நிச்சயம், கடவுள் இல்லைன்னா நம்மளோட உறுதியாக இருக்காரு. பெரியார் ஒருத்தர் கேட்டீங்க, ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னீங்கன்னு. எல்லா மதத்துக்கும் வந்து அடுத்த மதத்தில் கடவுள் இல்லைன்னா அது மொத்தமாக சொன்னா எங்க திட்டுறாங்க எல்லா பேரும். முஸ்லீம் இந்து கடவுள் இல்லைன்னா இந்து, கிறிஸ்துவ கடவுள் இல்லைன்னா கிறிஸ்துவ, முஸ்லீம் கடவுள் இல்லைன்னா அவன் தனித்தனியா சொன்னா, நான் சேர்ந்து சொன்னா சண்டை கடவுள்னு. அவருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு திருச்சியில். இந்த பிள்ளையார் கோயில பூஜை பண்ணி எல்லாரும் சாப்பாடு பண்ண ஒரு போடலை. சட்டப்படியாக அவர் அப்பா இருக்காரு, பிள்ளையார் கோயில பூஜை பண்ணி காலையில மதியம் சாயங்காலம் பிராமணனுக்கு சாப்பாடு போகணும்னு கோர்ட்ல கேஸ் வரும். இவர் போன கோட்டை இருக்க வேற பூஜை பண்றாங்க பண்றேன், சாப்பாடு அவங்க போடுறாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு பிராமணர் ஏன் சாப்பிடன்னாரு. அவரு வந்து அனுசரிச்சு வச்சு பொங்கி போடுறாரு. அதான் தெரியாது. இவர் ஜந்தில சொல்லாரு, எங்க அப்பா சோறு பொங்கி போடுதான் சொல்லியிருக்காரு, பிராமண வச்சு பொங்கி போடுன்னு சொல்லல. அதான் அனுசரிச்சு வந்து போய் போட்டேன், சாப்பிட்டாங்க. அதுலாம் ஜாதி பார்க்காங்க. ஜாதி பார்க்காம தான் நந்தனை வச்சுக்கிறாங்க. நந்தனையா இருந்தாங்க சிவபெருமான். திருவாளர்களுக்கு கிடைக்காத பெருமை எல்லாம் நந்தனுக்கு கிடைத்தது. அப்போ நம்ம 63 நாயன்மார்கள் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அதனால ஆழ்வார்கள் ஏன் சண்டை போடுறீங்க? நம்ம பெண்கள் சொன்னோமா, ஆண்டாள் வந்து பெருமாளை மட்டுமே நினைச்சா பெருமாள் வந்துட்டாரு. வந்தாரா அவருடைய ஒவ்வொரு பாசனமும் அது அதுலேயும் கூட இந்த ராஜாஜி நம்ம ஆண்டாளை பற்றி கிடையவே கிடையாது ராஜாஜி. அப்புறம் பிரதிவாதத்தைங்கிற அனங்கராச்சாரம் அவன் வைஷ்ணவனே ராஜாஜினாரு. மறுநாள் பத்திரிகையாளர் போய் அவர் பெரிய சாமி திட்டப்பட நான் பேர்ல பயங்கரம் இருக்கலாங்க ராஜாஜி. ஆனா ரொம்ப ஆய்வு பண்ணீங்கன்னா ராஜாஜி சொன்னது சரியா இருக்கு. ஏன்னா பெரியாளருடைய நாயகி பாப்பாட்டில் போமா ஆண்டாள் உள்ளே உள்ளே உடல்வாக பள்ளிக்குடி குடும்பனை பவர் தன்னை கண்டக்கால் கொள்ளு பயனும் இல்லாத உங்கை தன்னை கிளந்தோடு பாட்டெல்லாம் வெளியே சொல்ல முடியாது பாட்டு. இது ஆண்டாள் சொல்லா மயங்கி விழுத்தானா தோழிகள்லாம் இந்த மயில் வீசிலாம் வச்சு வீசி பன்னீர்லாம் தெரிச்சுக்க கண்ணை திறந்து சொன்னானா, பன்னீர்லாம் வச்சு வீசாதீங்க எனக்கு தாங்க முடியல, பெருமாள் இடுப்புற பட்டாடை கட்டியிருப்பான், அதை அழுத்துட்டு வந்து வீசினான். நான் அப்பதான் நானும் கொஞ்சம் யோசிச்சேன், பெருமாள் திடீர்னு நிர்வாகமாயிட்டான் என்ன முடியல, இந்த பொண்ணு அப்படி கேட்கல. அது காதல் சார்ந்த பாட்டு. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கி சேர்த்து மின்னார் சஞ்சனமே இந்த பொண்ணை எரிஞ்சவனே மண்ணை மாமனியும் மலவாடிகள் மாணிக்கனே அன்னே உன்னை எல்லாரும் அப்படி இருக்கணும். அந்தே நினைவா இருக்கணும், கடவுள் நினைவாவே. மனைவியோட கடவுளோட மனைவியோட வாழ அவரே மனைவியோடு தான். அதான் ரொம்ப விவரமான 2 ஆம்பளை மட்டும் எடுத்துக்கிட்டாரு சிவருமா. ரொம்ப தெரிஞ்சது தான், பொம்பளை பிள்ளை எடுத்துக்கலாம் விவரமான ஒருத்தர் பிள்ளையார ஒருத்தர் என்ன நல்ல வேலை உங்க மேல இன்னொரு மரியாதை முருகன் கோயில் வச்சுங்க. பிள்ளையார் வச்சிருக்கீங்க, ஏன்னா பிள்ளையார் நம்மகிட்ட வந்தாங்க கடவுள். அவரு பாதாளிலிருந்து வந்தவர் 2ஆம் மொழியை போனவன் தூக்கிட்டு வந்தான். பிள்ளையார் வித்தியாசமான சாமியா இருக்குன்னு. ஆனா அவர் தான் இப்போ நம்ம நாட்டிலே பாப்புலரா இருக்காரு. என்ன பண்ண தூக்கிட்டு வந்து சாமி தான். இவன் நம்ம முருகன் நம்ம கடவுள் இருக்காங்க. அந்த சூரசமாத்தனை தான் எல்லாரும் அன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் வராங்க. சூரசமான் நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய சூழ இன்னும் இருக்கான். அதான் நான் முருகனை சொல்லிட்டு இருக்கேன். வருஷங்களும் மரச்சூழலே சொல்றது மனுஷ சூழல் எத்தனை பேர் இருக்கான். இப்போ 2 பேரை ஊருக்கு கொண்டாடுனீங்க, இந்தியா ஊருக்கும் செய்ய மாட்டேங்காது அந்த வேலை. ஏன் கடவுள்ல நாங்க இன்னொருத்தாங்க நம்ம கடவுள்ல ஒரு பெரிய விஷயம், நம்ம கடவுளோட பேச முடியும் தெரியுமா, கடவுளை உரிமை சொல்ல முடியும் தெரியுமா. அம்மான்னு சொல்ல முடியும், அப்பான்னு சொல்ல முடியும், அத்தான்னு சொல்ல முடியும், வேற கோயில முடியுமா? அவங்கள பார்த்து என்ன தெரிஞ்சுக்கலாம், போய் பக்தியோடு நிக்காம பார்த்தீங்களா நம்ம நிற்போமே. நான் உங்களை முதல்ல டெஸ்ட் பண்றேன், தென்னாடு சென்னை போட்டீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கல. நீங்க கோயில முடிய முடியாது. கோயில சிறுவலையே சொல்லி கொடுத்துருக்காங்களா,
ஆனால் மார்கழி மாசம் போனா எல்லாரும் நல்ல சொல்றாங்க. ஏன்னா சக்கரை பொங்கல் அதுக்கு சாமிக்காது. இன்னைக்கே வந்து இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வரமாட்டான், ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்னொன்னு யார் கோயில நம்ம தான் மணி அடிக்கணும், நம்ம தான் மணிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி கேட்க மாட்டாங்க பாருங்க. எல்லாம் மிக்சி கிடைக்கிற மாதிரி தான் கோயில் மணி நடக்கும். என்ன சொல்ல கைதான மணி அடி. நம்ம சாமியார்கள் எப்படி வாழலாம்? ஆடை கோவணம் ஆரம் கண்டி. ஒரு தொழில்னா எப்படி இருக்கலாம்? ஒரு கோவணம் அவருக்கு சொந்தம், ஒரு உத்தவத்தில் எடுத்து இந்த காஞ்சி பெரியவர்கள் வராம கம்பல் தெரியுமா? அந்த கம்பல் ஒரு துணி சுத்திக்கணும், அது கோவணம். ஒரு பவனம் அதுல காயும், ஒரு பவனம் கட்டிக்கணும். சாமியார் கூட 1.5 கோடி ரூபாய் காலையில் தான் தராங்கன்னா ஆடிக்கல. அப்பனா நான் கேட்டேன், உள்ள சிவமா இருக்காரு, கொஞ்சம் காட்டுங்க. பெரியார் ஒரு அவரையும் போட்டு பழகிட்டாங்கன்னா பெரியார் உதவத்துமே இல்லை கேட்டார். இந்த தேர்லாம் எடுத்தாங்க இல்ல, பாதாள பாயெல்லாம் உடஞ்சிட்டு. இவர் அன்னைக்கு திருநாள் என்ன சமயம்னா தேர் எடுப்பானுங்க. தேர்தலுக்கு போய் பெரியார் விடுங்க, அன்னைக்கு தான் வந்திருக்காரு. அவர் ஆரம்பிக்க இந்த ஊர்ல கூட இன்னைக்கு கூட இந்த ஊர்ல முட்டா பசங்கள்லாம் சேர்ந்து தேர்தலுக்காரு இருத்தம் கேட்டிருக்கான். அந்த அளவுக்கு அது ஒரு இருக்கு. கடவுள் அவனை அப்படி படுத்திருக்காரு. பெரியாரிங்கிற அண்ணங்காச்சாரு பெரியார் இறந்தவனே சொன்னாரு, அவன் நேரம் வைந்ததுக்காக போவான், எங்களை விட அதிகம் வந்தா ராமநாமத்தை சொல்லியிருக்காங்க. தைரியமா சொல்லுவார். தைரியமா நம்ம மக்களுக்கு சொல்லுவார். பேசாம ஐயோ சொல்லி பிரேமத்துக்கார வாங்கி நல்ல பேருக்கு அண்ணன் அழைச்சிட்டு ஓட்டி போனடா தெருவு உடைக்கிறாங்க. எனக்கு என்ன இந்த கடவுள்கிட்ட வெள்ளமை இல்லைன்னா நீ இங்க வந்து கோயில் கட்ட முடியுமா? சொன்னாங்க ஐயா, இதை கொண்டு வர ரொம்ப சங்கடப்படா. நாத்தால சோமேட்ட சொல்லிச்சு, இதுல நறுந்து இவ்வளவு நல்ல நான் உள்ள வரும்போது ரொம்ப நெழுந்துட்டேன். சொன்னல அண்ணன் அண்ணன் என்னை விட்டுட்டு விட பார்க்கலாம். அவர் எப்ப தான் திருப்பம் இன்னைக்கு கூட ஒரு பட்டம் மட்டும் தான் வச்சிருந்தேன். எனது சித்தி செந்தமிழ் செல்போன் செல்வம். நான் சொல்ல உன் மாப்பிள்ளை தான் கேட்டாரு, என்கிட்ட சொல்லி பட்டம் முக்கியம் சொன்னாரு. என்ன பிள்ளைகள் தான் நான் என்ன விருந்தாளி வந்தா உணவடிங்க கடவுள் உங்களோட இருப்பார். சில பேர் விருந்தாளி வந்துட்டா தாங்கனாச்சு எங்கேயுமே திடீர்னு தான் வருது. என்ன அப்புறம் சாப்பாணும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அது அந்த மாப்பிள்ளை பொண்ணு சொல்லப்பட்டா அந்த பையன் இந்த பாதிப்பு தான் அவங்க 2 பேருமே மித்திர விட தூங்கிட்டாங்களே. இந்த விளம்பரத்துல விளம்பரம் கண்ணி எழுதுற பேர்லாம் தேடி பிடிச்சு மிதிக்கணும். நான் என்ன கேட்கேன், எப்போதான் சாப்பிடும் வேணாத்தவன் நான் எழுதிப்பாரு. ஐயா வீட்டில் பாத்திரம் போனா எப்போதும் புழைஞ்ச ஊரில் இருப்பேன். இல்லைன்னா திடீர்னு ஊருக்கு வந்தா காரை விட்டு எழுதுனா இல்லை நான் சாப்பிடலாம திடீர்னு சாப்பாடு வந்து உனக்கு எப்படிமா சாப்பிடும். எல்லாம் எப்படியா இருக்குன்னு இல்லை எத்தனை வருவான் அந்த வீட்டுக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து என் தாயும் தந்தையும் செய்த ஒரு நல்ல காரியத்தை நான் நிறுத்தணும்னா நான் போய் கோயில கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? உங்கள்கிட்ட சொல்ல நல்லது செய்யுங்க, முடிஞ்ச அளவு செய்யுங்க. அக்கா சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க சொல்ல ஒரு 500 ரூபாய் கொடுங்களேன். கொடுத்துட மாட்டேங்க. கை கொடுக்கும்போது நம்ம முதலத்துக்கு அழைச்சிடாம கை மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல தடவை நான் கேட்க மாட்டேன். வீட்டுக்காரி கொண்டு கொடுத்துருவான். அந்த நாய் வீட்டுக்காரிக்குள்ள எந்த வீட்டுக்காரி கொடுக்கான்னு தெரியாது. அது வச்சுக்காங்க. இன்னொன்று திருவிளையாடு படத்தில் உண்மையே பாருங்க, ஏமனாவது பாரு வரான் உடக்கான்னு 20 தானே போய் நிற்கிறான். அதுக்கு சிந்திச்சு பாருங்க. வடநாட்டுல இருந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டான். அப்ப அவனை வீழ்த்தணும். தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே திருவிளையாடு படணும். அந்த சுதியை கூட அவர் எப்படி பருந்து பறந்து போகும்போது இந்த பருந்துடைய நிழல் பருந்தோட போனா அப்படி இருந்துதான் சுதி. சில பேர் சுதி ஒரு பக்கம் அவங்க பக்கம் பாடுவாங்க, தைரியமா பாடுவாங்க. நான் பல கச்சேரிக்கு போய் காலமா ரத்தமா வீட்டுக்கு வந்து கழுவி கொன்றுதான் வரும். அது இனிமனை பற்றி பாடும்போது உருவணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருவார் தம்மைவன் நன்னறிக்கு இப்போது வேதம் 4 வைப்பொருளாவது நாதன் நாமும் எங்கும் உலகதாக கேட்டான். இந்த நீலப்பர் எனக்கு ஒண்ணுமே சொல்லிடலாம். நீதான் காதலாகி கசிந்து கண்ணீரே மல்கி இல்லை உனக்கு சொல்றாரு. திமிரா பாடக்கூடாது. அதான் எனக்கு தர்மபுரத்து மேல படம் தான். தோல் உருளைய சீவியும் சிவன் அவன் அழகு கையில் வச்சிருக்கான். ஏதாவது சொல்லிடுறாங்க. கடவுளை தானே பாடுது. உனக்கு நாகூர் சாமினா ரொம்ப பெருமை வரும். அருமையாக பாடுது. தேவையான பண்ணா கடவுள் சந்தோஷப்படும். அதை விட்டு கடவுள்கிட்ட இவங்க போனோன்னு அவர் பதிவிடக்கூடாது. நம்ம ஏதாவது வேலை போயிருக்கான்னு சொல்லாங்க. பெரிய இடத்துல நாங்கள் எஸ்கேப் ஆகிவிட்டோம். ஐயப்ப கோயில் ஐயப்ப இல்லை உங்களுக்கு தெரியுமில்ல. ஒரு 5 ஊர்ல இருந்து ஐயப்பட்ட அப்புறம் அங்கே 16 வருஷம் தரும். அவனுக்கு கேரள சர்க்காரே சொல்லிட்டு போயிட்டான். நான் 5 மலை தள்ளி இருக்கேன், காட்டி கொடுத்துறாரு. அவனுக்கு பாட்டு அவன்கிட்ட சொன்ன விளையாட்டா ஊர்ல இந்த மலை மருத்துவ சுகலிங்கன் இருந்தான்.
இந்த மாதிரி சீசன் தான் ஏன்னா ஒரு 6 புலி ஐயப்பன் கோயிலை சுற்றி நடமாடுன்னு செய்தி போட்டுவிட்டேன். நான் போட்டு விட்டான். ஐயப்பன் கோயிலை சுற்றி உருமி கொண்டு புலிகள் அவங்க 1900 ஸ்டைல் உருமி கொண்டும் என்றும் நான் உருமி கொண்டு திருநெல்வேலி மாலை போட்டனால போலையான்னு சாமி அடுத்த ஒரு பால் சொல்லிட்டாங்க. சாமி வந்து நேரம் கனெக்ஷன் இல்லை. இன்னொன்று கோயில சேவையாக பார்த்தீங்களா, அதுதான் நோய். கடவுளுடைய மனுஷன் மேல வரைய மாட்டார் இல்லைங்களா. தெய்வம் நோயில் போய் சின்ன கோயில போய் உடனே கொட்டை விட்டாங்கன்னா அம்பாடு விட்டாங்க. நான் சொன்னேன் நுழைய வச்சு காத்து கொள்ளலாம் வந்தாங்க, நீ உருப்பட மாட்டாங்க என்ன. நான் சொல்ல பொய் சொல்லாது, ஏன்னா பொய் இறைவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் தான் மெய், இறைவன் ஒருத்தம் தானே மெய். நம்மளாம் பொய் தான் மெய்யா? கடவுள் எந்த இருப்பான் நம்ம இருக்குமா? நான் என்ன சொல்றேன், கடவுள் நமக்கு ஒரு அருள் செய்திருக்கான். நம்ம இறந்து போனாலும் இருக்கிற மாதிரி வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கான். அந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா, நான் இறந்து போனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்கள் உலகத்திலே பல்லாண்டு காலம் வாழ்கிற சக்தியை என் அன்னை காந்திமதி எனக்கு தந்திருக்கிறேன். நம்பணும். நான் படிச்ச மனசுல என்ன காரணம் நம்ம காந்திதான் புத்தகத்துக்கு அவளை நினைச்சுதான் இருப்பேன். நான் படிக்க போனேன். அது மாதிரி சிலர் புத்தகத்தை கொண்டு வந்தோம்னா ஓடவும் செய்யல, சிலர் விரட்டி கொண்டு கொடுத்துருவாங்க. வீட்டில் வாட்ச்மேன் புத்தகம் தான் வாங்க மாட்டோம். கொண்டு வரலையா, நீங்களே கொண்டு ஆத்துல போட்டுருங்க, நீங்களே கொண்டு ஆத்துல போட்டுருங்க, எங்க அந்த மாதிரிலாம் நான் போட்டுருவேன். வயக்காலம் என்னத்தையுமே எழுதி திருவாசகத்தை 700 கேள்வி கொண்டாட்டானே. 18 மெய்காலிருந்து எதிர்வித்து உதவையார் கிழக்கன் கைதான் தழுவித்து கண்ணீர் தகுதி வெறுப்பி உள்ள பொய்தான் தவந்து நிலை போற்றி செய்ய போற்றியும் கைதான் நெகிழவிடையே உடையாயினை கண்டுகொள்ளின்னு தூக்கி வேண்டி போட்டிருக்கு. அன்னிவாசகர் எப்படி இருக்கிறாரு, உத்தராட்சம் போட்டிருக்கேன், திருமணம் வச்சிருக்கேன், ஊர் பூரா அவன் பக்தன் சொல்லிட்டே அலைகிறேன், ஆனா ஊர்ல ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான். ஒரே ஒரு தடவை என்ன பார்த்து மாணிக்கவாசியா நல்லா இருக்கேடா நீ கேட்டுறியா, நம்புவான் கடவுள். அரசியல்ல ஒரு பேர் அரசியல் தீவிரமா இருப்பான். அந்த கட்சி தலைவர் ஊருக்கு வரும்போது என்ன சாமி நல்லா இருக்கான்னு கேட்டா போதும், அப்புறம் மிச்ச சுட்டியும் விட்டுருவான். ஏன்னா தலைவர்கள் விட்டாரு. அது சிவபெருமான்ட்ட கேட்காது யாரு, மாணிக்கவாசகர். ஒன்னு வேடம் இடம் போட்டுங்க காத்துட்டுங்க, நீ என்ன பார்த்து மாணிக்கவாசகா நல்லா இருக்கான்னு சொன்னா எங்க வாதூர்ல எல்லா பேரும் நம்புவான். என்ன எதிர்பார்த்துக்காரு அவரு. அம்மா அவர் இன்னொரு செய்தி சொல்றாரு ரம்யா, அந்த சாமி நீங்க இறந்து போட்டு யானேதும் பிறப்பஞ்சேன், இறப்பஞ்சன் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதன் கண்கடவே மானையும் பெற வேண்டே மன்னாழ்வான் மதித்துமரே பெண்ணையும் பூங்கனை சிவனையும் பெருமானையும் மானையும் நான் பிறக்கவே வருத்தப்படுவேன். நான் பிறந்தா இறந்தானே எடுத்துக்கணும், சாகிறதுக்குள்ள என்ன சங்கடப்படுறாங்க. நான் பல பேர் மரணத்தை போய் பார்த்துருக்கேன். காதையே ஒரு தொண்டைக்குள்ள தள்ளுவாங்க. வேற டாக்டர் இருந்தா பாருங்க, அவன் பையன் இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவப்பட்டீங்க. அந்த மேல ஒரே ஒரு டாக்டர் மேல இருக்கான். பேராயிரம் வரை வானோடத்தின் பெருமானை பிரிலா அடியாருக்கு வாராது செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தல்ல வெள்ளாம் தன்னை திருவிரங்கள் தீரா திரு சிலை கை கொண்ட போரானை பொருளிற்கும் எழுதானை போட்டாலே அவனுக்கு உண்டாவது நோய். பணக்காரங்க தப்பா பணம் சம்பாதிக்காங்கன்னா நிம்மதியான மரணம் இல்லை. நான் தான் கடவுளுக்கு ஒரே ஒரு சொன்னேன், படுக்கணும் எந்திரிக்க கூடாது. பிள்ளைகள் வந்து இதை எடுக்கும்போது அப்பாங்கும் போது அப்படிதான் வாழணும். மண்ணும் தமிழாரும் ஆணும் புகையாரோ என்னுடையதாய் உடைப்பாக பண்பையன் கையாகவும் அடியன் காலாகவும் கண்பார் ஐயா திரு பட்டம் தர சொல்லார். மண்ணும் தமிழாமுங்க, ஏன்னா பல பிறகு தீ வச்சு மண்ணு பூரா சூடா இருக்க. மண்ணும் தமிழ வானம் வானத்துல இந்த புகை போய் மானம் வேற புகையாரு வானம் என்னறிய தாயும் இழைப்பாரு. எத்தனையோ தாய்மார் வைத்து வந்து திறந்துட்டேன், அவர்களும் இழைப்பாரணும். கண்ணும் ஐயன் பண்ணும் ஐயன் கையாளரும் பிரமாணம் படைக்கிறான், அவன் கையாளணும். நான் உலகம் போனா நடந்து காலை எடுத்து போச்சு. அடியன் காலாகவும் ஐயா கண்பான் திருவையாரா கும்பிடணும். திருவையாருக்கு போனா தியாகிகள் தான் நினைக்கிறீங்க, சிவராமன் நினைக்கிறீங்க, தியாகராஜ சாமி தான் பார்க்கணும். ஆனா அவனையும் பிச்சை எடுக்க விடணும். நம்ம பெரியாளுக்கு யாருக்குன்னா பிச்சை எடுக்க விட்டுருவோம். எனக்கு என்ன எங்க அம்மா மேல ரொம்ப மரியாதை, ரொம்ப அறிவோடு இருக்கணும், வளமையா இருக்க முடியாது. ஆனா எங்க அம்மா அந்த பரம்பரை மரியாதையை காப்பாற்றுற மாதிரி நான் வச்சிருக்கேன். அப்ப என் தாயை நான் மறக்க முடியுமா? ராமர் சுப்பிரமணியம் சார்னு ஒரு கதை சொல்வாரு. ஒருத்தன் போய் கடவுள்கிட்ட அழுதானோ, இவ்வளவு துன்ப பண்ணிருந்தனே, நீ என்ன பண்ண, நீ கடற்கரையில் நடந்த மாதிரியே பார்த்தியான்னு இருக்காரு. 2 கால் திறந்தான் இருக்கேன், படா முட்டாப்பில் 2 ஏழு நான் தான் அவனை தூக்கிட்டு போனேன்.
செல்வர் சிவாஜி கணேசன் மாதிரி சாமி கொடுத்தாங்க, வீரமாண்டே கேட்டவங்க இல்லைங்கப்பா, அவர் அப்படித்தான் பண்ணுவார். ஆனா அவரே அப்பரடிகளாக இருந்தால் எப்படி குறைஞ்சாரு. வாசியல் மணி மாலை மதியம் வீசுகிற வீடுகளும் நீங்க பெருமாட்டி சிவபெருமாட்டி அனுமதி பாருங்க, 2 பேரும் அடையணும் பாடுறாங்கல்ல. ஞானசம்பந்தர் எத்தனை பாட்டு பண்ணார் அறிஞமணி? முதல் பாட்டே அடைச்சிட்டாரு. இருக்குதுல்ல, அவர் மகனானே அவருக்கு தானே பால் கொடுத்தா. நாலு ஞானசம்பந்தனுக்கு அவன் கையை தானம் போட்டான், பிள்ளை கை வலிச்சான். இவர் அந்த கிழமை 10 பாட்டு பாடுதான் இதான் பண்ணாரா. ஆனா அப்புறம் அதான் சிவபெருமான் நம்ம ரொம்ப டெக்னிக்கான ஆடு. நான் பாடும்போது மூடாமலே நீ திறக்காம என்ன சொன்னேன், பாட்டை கேட்டு மயங்கிட்டேன் நான். அது இன்னொன்று பாருங்க, இந்த பெரிய மனிதர்கள் பிள்ளைகள் ரொம்ப பூர்ணவல்ல அவரெல்லாம் பெருமாள் தான் முதல்காரு. ஞானசம்பந்தம் கையில தாழம் போடுறான்னு தங்கத்துல ஓசை வருமா? அந்த இடத்துல நம்ம சமயம் நமக்கு என்ன காட்டுது? அம்மா தான் ரொம்ப அறிவாளி. அம்மா தான் என்ன பண்றா, தங்கத்துல ஓசை வராம போயிட்டா பிள்ளை தாளம் போடும்போது அவமானப்படுவான்னா அவளே அதுக்குள்ள ஓசை வர. ஓசை தந்த நாயகி இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டுல. கும்பிடுங்க, அம்மா கும்பிடுங்க, அப்பா முதல்ல உங்க அம்மா அப்பா கும்பிடுங்க, பொண்டாட்டியும் கும்பிடுங்க, தப்பே கிடையாது. நம்ம மாதிரி நாய்க்குன்னா அவ சோறு போட்டு காப்பாத்தாள். அப்ப நம்ம நீங்க தாய் தான். வாலி இருக்காங்க, வாலி கவிஞர் வாலி, அவர் அந்த அம்மா எங்க அம்மா தான் சொல்லுவார் வீட்டுக்காரு. அவளை எங்க அம்மா தான். ரொம்ப நேர்மையான. என்னுடைய மனைவி அப்படித்தான். அவ்வளவு புற்றுநோயில் அவ்வளவு அவளுக்கு என்ன சங்கடப்பட, நீ சங்கடப்பட்டுக்கமா, எனக்கு என்ன பண்ண போறாங்க இல்லை கிழமை நலங்கடா. 1.5 வருஷம் நான் அவளை பார்த்தேன். அது ஊர்ல பல பேருக்கு ஒருத்தம். நான் தான் இவங்களே வேலை கல்யாணம் பண்ணிருக்கான். அவர் பேர் இந்த நாய் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ஒருத்தன் இந்த இறைவன் நமக்கு ஒருத்தனே தானே காட்டணும் ஆரம்பிச்சுங்க. உடனே ஒரு கல்வி நிற்க முடியல. ஒருத்தனை பார்த்து நான் இங்கே வந்துட்டு அவனோட சின்ன இருக்கும் வாழ்க்கை சேர்த்து விட்டான் போல. ஆஸ்திரேலியாவுக்கு சேர்த்துருக்கு அண்ணாச்சி திரும்பி வரமாட்டான்னு நினைச்சோமா. என்ன ஆஸ்திரேலியாவுக்கு அண்ணாச்சி போயிருக்கிறாரு வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு பையன் 4 பேர் இறங்க ஓட்டுவான். இந்த ஒற்றை வேலை கரெக்டாக வெளியே அனுப்பிச்சுறேன். ஏன்னா ப்ராடு. நான் தமிழனை காப்பேன்னு அந்த நாய்க்கு தெரியுமா? ஒண்ணு முதல்ல அந்த நாய்க்கு தமிழே தெரியாது. அவன் காப்ப தெரியும். ஏதாவது ஃப்ராட் பண்ணி என் கூட வந்து துட்டிட்டு வாங்கணும்னு நான் ஃப்ராடுல முதல்ல வெளியே அனுப்பிச்சுறேன். இறைவனுக்கு அடையாளம் தெரியும். நீங்க உள்ள போனீங்கன்னா கோயில்ல, மதுரை கோயிலுக்குள்ள இவ்வளவு காரியம் நடந்திருக்கு. எம்பெருமான் தான் அவர்த்தையும் சாதிச்சிருக்காரு. நீங்க மாணிக்கவாசகர் மன்னன் தான், மந்திரி தானே நினைச்சாருங்க ஆவுடையார் கோயில்ல. அவர் ஆவுடையார் கோயில எவ்வளவு பெரிய கோயில் கட்டினாரு. குதிரை கொண்டு பண்ண பணத்தை தான், குதிரை கொண்டு பணத்தை தான் அது பொதுமக்கள் எழுதுவாங்க. திருவிழா இருக்கணும் அந்த காட்சியை சண்டானம் என்னமா எழுதியிருப்பான். இந்த குதிரை இருக்கிறவன் வந்து மன்னனை நிமிர்ந்து பார்த்தா ஒரு பேர் ஒளி அவன் முகத்தில் அடித்து ஒலிக்குது. அவன் வந்திருக்கான் என்ன பண்ணியிருந்தான், நிறைய பேர் தானே குதிரை ஆகிட்டு வந்தாரு. அப்புறம் ஒரு போனோடனே அவ்வளவு நிறைய ஆயிட்டு நம்ம தேர்தல் மாதிரி எல்லாரும் எம்எல்ஏ தூரமாக தான் இருக்கான். நான் அப்போ திருவிழா பிரபலம் சிவகுமார் ஏற்பாடு நாய்க்கு பள்ளி ஆகிடுது. எவ்வளவு பெரிய நீங்க இன்னொன்னுங்க, எங்கேயாவது சிவபெருமான் வந்து கருப்பா படம் வச்சு வச்சா ஒத்துக்கிறாங்க, சண்டை போடுது. அவன் பொன்னார் மேனியன், மிகப்பெரிய சிவப்பழகவன். பொன்னார் மேனியனை புலி தோலை அடக்கி செத்து மின்னார் செய்ய மேல் கொண்டு அணித்தவனை மண்ணை மாவணியை பாடிகள் மாடிக்குமா அப்படித்தானே எரிதல் மேனியன் தானே இல்லை கேட்டேன். அதான் சுகிசிவன் எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியில் சுகிசிவன் பேசியிருந்தான். அண்ணாச்சி ஒருத்தர் நாங்கெல்லாம் போயிட்டு வந்துடுவோம், அண்ணாச்சி வரமாட்டாரு. என்ன காஞ்சி வந்த திருவாரூரில் ஒரு மடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. போய் பார்க்க சிவபெருமான் கருப்பா இருக்காரு. அந்த சாமியார் வாங்க சங்கருக்கு பாய சம்பளம் நினைச்சு இப்படிதான் என்னத்தை சொல்றாங்க. சிவபெருமான் கருப்பாருங்க, அவருக்கு சாமிக்கு தீவிர, அதனால தானே ஒரு சாமியார் இருக்கா. நீங்க சிவபார்வர் படத்தை மாத்தியா மடத்துல சாமியார் அவருக்கு தொழிலாளருக்கு ஒரு தகுதி மண். இங்க தஞ்சாவூருக்கு இந்த மடாத் கோயிலில் சில பேர் அயோக்கியனா இருக்க மாதிரி எனக்கு தோணுதானே. அவனை நீ கும்பிடுற அந்த பீடத்துக்கு முடியும் முன்னால் அது நேர்மையான சாமியார் பல பேர் இருந்திருக்காங்க. கும்பிட்டுட்டு குன்றக்குடி சாமி இந்த பெரியவர் ஏன் அப்படின்னா, அந்த குன்றக்குடி மடம் இருக்கிற அந்த ஊருக்குள்ள டாஸ்மாக் கடை கிடையாது, சினிமா தியேட்டர் கிடையாது. அரசாங்கத்தோடு பேசி முடிச்சாரு வரக்கூடாது. 2 வந்தா தான் சொல்லி முடிவு வச்சுல என்ன சொன்னீங்க. ஸோ இறைவனை துதித்த துதிப்பாளர்கள்னு சினிமா பாட்டில் பாடினாங்க. இந்த ஐயப்பன் சாமி ரொம்ப சங்கடப்படுறாரு. சினிமா பாட்டு தான் அவங்க பாட்டு பாடுவேன் ஐயப்பனுக்கு பத்திரிகையில புது சினிமா பாட்டே வந்துடக்கூடாது, சாமி போட்டுவாங்க. அப்புறம் தான் பார்த்தாரு அவர் இன்னொரு 5-6 மலையை தாண்டி போயிட வேண்டியது. எனக்கு நான் ஐயப்பன் கோயிலுக்கு பல தடவை விட நான் வரமாட்டேன். எங்க அப்பா எங்க ஊர்ல இருக்கான். நாங்க யாரும் வந்து எல்லா கோயிலுக்கும் அழிவே இல்லையாதுங்க. சிலருக்கு தீனே அழியாதாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு ஏதாவது கோயில புட்டாட்டி தெருவில் விட்டு அடிக்கவும் செய்யணும். இந்த நாயத்துக்கு கோயிலுக்கு புட்டாட்டாருன்னா
இல்லை ஒரு பொம்பளை கூட விட்டுருந்தீங்களா 10 வருஷத்துல கோவில் அடிக்க நீங்க 10 வருமாவை சினம் ஓவர் தான் சிவபெருமான் என்னன்னு சொல்லுமா பாலின்னு சொல்றான் ரௌத்திரம் என்னது அதுதான் கேட்கதான் மாட்டிக்கிட்டு அதனாலதான் அவனுக்கு பேர் ருத்ரமூர்த்தி சிவனுக்கு தான் ருத்ரமூர்த்தி பேரு அவன் தான் அழிக்க முடியும் அதனால ஊழி காலத்தை அவன் தான் உலகத்தை அழிப்பான்னு ரௌத்திரம் வளர்ந்து பாரதி என்ன சொன்னா தீமைகளை அழிக்கின்ற கோலத்தை பழகுனா சிவபெருமானின் கோலத்தை அவன் மேல பக்தி வச்சுட்டு பழகுறான் பாரதி திருத்தானம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒண்ணு போல கோபம்ட்டானே நான் கேட்டா ஆனா அந்த வேலையில வச்சிருக்காங்க நம்ம மக்கள் கேள்வி கேளுங்க ஜெயபாஸ்கர் ஒருத்தருமே கேட்கலையே அப்புறம் ஒருத்தர் சொன்னா நான் தான் என்ன மடை பிடிச்சதை அழைச்சிருவான் அவன்ட்டு கேட்க படிச்சுக்குவாங்க படிச்சு தெரிஞ்சுக்கோ தப்பே சிவபெருமான் தவிர வேகமா உத்தரவுக்கு அழைக்க முடியும் சரி உங்களுக்கு கேள்வி கேட்க இப்ப முருகனை வந்து ஆம்பளைக்கு பிறந்த ஆம்பளைக்கு சொன்னா நான் சொன்னேன் அன்னைக்கு திருவாந்தார சொல்லிட்டாரு நான் கூட என்னன்னு பிரம்மா வந்து ஆம்பளைக்கு பிறந்தவன் என்ன பிரம்மா வந்து பெருமாள் தொப்புல இருந்து அப்புறம் அதே சமைச்சு ஒண்ணுமே வரல அப்போ அதே சமைச்சு சொன்னேன் சாமிங்க வாங்க எல்லாம் தெரிஞ்சுன்னு முடிவு சொல்லிடுறாங்க நான் மேடைகள்லாம் பயப்படுவேன் எல்லாம் தெரிஞ்சு நான் சொல்றேன் என்னோட ஏன்னா வள்ளுவர் சொன்னேன் அடுத்தவரை அறியாமை கண்டத்தால் காமம் செய்தோம் வள்ளுவர் என்ன சொன்னேன் நான் ஒவ்வொரு நாள் படிக்கும் போது நேற்று வரை முட்டாளாம் எனக்கு தெரியுதுங்க யாராவது தெரிஞ்சு வச்சிருமா சின்ன பிள்ளைல ஒரு சத்தமான இருக்காங்க பார்த்தீங்களா இது அதான் சொல்றேன் ஏன்னா காந்தியடிகள் என்னன்னா பிரார்த்தனை கூட்டம் நடத்த வரல 10,000 பேர் இருப்பான் ஒரு குழந்தை கூட ஆகாது அது வரைக்கும் ரொம்ப ஒரு சக்தி நம்பிக்கை வரும் உங்களோட வேற என்ன கேட்கலாமா நம்பிக்கை கொடுங்க கடவுளோட போய் சித்தப்பா சொல்லணும் பெரியப்பா சொல்லலாம் கேட்காதீங்க எனக்கு விழுந்த வருத்தம் அந்த ஆந்திராவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவன் கோயில போய் சத்துரு யாகம் நடத்துறான் நான் என்ன அப்போ வெங்கடாஜல கூலிப்படையாளன்னு கேட்டேன் நான் கேட்க நியாயம் இல்லைன்னு செருப்பால் அடிக்க நான் பட்டுக்கிறேன் இல்லை சாமியை போய் அவரே ஏற்கனவே சூழல் பரவாயில்ல கொண்டு அவரே டயர்டா இருக்காரு இல்லைன்னா அவரை போய் இன்னும் சொல்லலாம்னு வரைக்கும் நம்ம தான் சொல்லணும் என்ன சொல்றீங்க கடவுளுடைய உறுதியோடு நம்ம நான் காரியங்களை செய்யணும் அவர் உறுதியோட நான் சேர்ந்து நல்ல காரியத்தில் யாருங்க பணமே இல்லாமல் இருப்பேன் என்ன அந்த காரியம் முடிஞ்சிடும் நான் பாட்டு சொல்லினேன் போல நீ போல அப்படின்னு அவனுக்கு என்ன சந்தை வரும் கேட்டவன் லட்சம் பணம் இருக்காங்க அந்த கூட இருக்க சொல்லுவான் அண்ணாச்சி சொல்லிட்டா வந்துடும்ல ரசிச்சு சொல்லுவான் திருநெல்வேலி அவன் அம்மா கொடுத்து விட்டுருவான் யாரு சொல்லுவான் காந்தி சாதனை இல்லை அதெல்லாம் அவன் அம்மா கொடுத்து விட்டுருவான் இப்படின்னு சொல்லி நம்பிக்கை தட்டா வந்துடும் அப்புறம் போனோட ஒரு பெரிய முக்கியமான வேலை செய்ய வேண்டியிருக்கு அவரை தான் பெரிய பண்ணுறேன் நான் வரலாம் இந்த காரியம் பண்ணா நிச்சயம் நான் நம்ப மாட்டேன் நடந்துடும் நான் அவர்கிட்ட எத்தனை ஒரு நாளைக்கு 10 ரூபா வணங்க சொல்றேன் ஒன்றும் கேட்க மாட்டேன் என் கூட கோயிலில் பெரிய பூஜை பண்ண அன்னைக்கு என்ன பண்ணுவேன் வராது இருந்தால் நீங்கள் முடிவே மொழி மையெழுத்து எல்லாம் பாட மாட்டேன் ஏன்னா எங்கள் ஊர் பற்றே அதை படுமோசமாக உள்ள நின்று பாடிடுவான் அப்போ நம்ம இதுக்கு பாடணுன்ட்டு கும்பிடும் போது என்னோட இது வேற ஒன்றும் கேட்க மாட்டேன் என்னோட இருந்தால் கைவிட்டுறாரு அப்படி கும்பிடுங்க சாமி சில பேர் சாமியை சாமி பதறிங்க எனக்கு என்ன பண்ண ஏன்டா அப்படி சாமி இருக்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒப்படைத்து என்னை கோயிலுக்கு வரணும் பார்த்துக்கிறேன் அடிக்காங்க அதெல்லாம் கிருக்குது சில பேர் அழுது தொலைமுகத்தில் போயிருந்தாங்க அதுக்காக திருவாசகம் சொல்லுது அழுதால் அவனை பெறலாமே அழுதால் அவனை பெறலாமே நான் லூஸ்தனமாகிறதா உணர்ந்து அழுகிறேன் பார்த்தீங்களா இந்த மனித பிறகு எனக்கு தந்துட்டியே நான் இந்த மனித பிறகு உழந்து விட்டுருக்கேன் நான் என்ன நல்ல எல்லாம் செய்யணும் ஏன் அறிந்து அழுதானோ அவனுக்கே சிவன் அரைமுறையா படிச்சுட்டு ஏதாவது சொல்றாங்க எனக்கு இவங்க ஒரு உண்மை சொல்லியிருந்தேன் சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன் கர்நாடக சொன்னோம் திருக்கல் மண்டபத்துக்கு நான் எங்கள் அண்ணெல்லாம் சேர்ந்தாங்கள பெரிய அதிகாரிகள் அவரு வெளிநாட்டு ஆடிட்டில் இருந்தாரு வரும்போது அவர் வடநாட்டு சமயக்காரன் வந்திருந்தான் திருக்கடவுண்டை கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டு இருந்தான் அந்த வடநாட்டு சமயக்காரனை பார்த்தேன் தேக்கவச்சி நான் பார்த்தேன் என்னடாங்க ஒரு படியை மட்டும் விட்டுட்டு 3 தடவை அந்த படியை சுற்றி இறங்கிட்டான் பின்னாடி அவ்வளவு பேரும் கூப்பிடுவான் வடநாட்டுல அது நம்ம தமிழா கற்பனை விடணும்ல இன்னொரு தமிழ் தொட்டு கொடுத்தோம்னா உள்ள 1000 வருஷம் ஒரு சாமியா இருக்காருங்க நான் கொண்டா அந்த நாள் வழக்கமாயா மேல சாமியை கூட்டத்துக்கு இவ்வளவு பிராடு நான் சொன்னேன் உள்ள சாமியார் எத்தனை வருஷமா இருக்காங்க 1000 வருஷமா இருக்காரு இன்னொரு சாம்பிராணி வேணா வருதுங்க பார்த்தேன் நீங்க ஓட்டுக்கு துட்டு வாங்குறதுல உங்களுக்கு அதுவே வராது இப்படி கூட்டத்தன்மை சொல்றேன்னு அப்புறம் இவனை போட்டு சொன்னேன் எப்படி உங்க தமிழ்நாட்டு ஆட்களுக்கான்னு காட்டுறாங்க எந்த கோயிலுக்கும் அறிஞர்களுக்கு இடமில்லாத வரை
நான் கோயிலுக்குள்ள போக மாட்டேன். நான் தேசத்தை காந்தி பூரிக்கு போயிருக்காரு. பூரியில கச்சூரி காந்தி அவருக்கு தெரியாம மகாதேவ தேசாய் கூட்டு கோயிலுக்கு போயிடுது. பொம்பளை தான் என்ன பண்ணுவோம், பிரசாதம் 2 ஊருலாம் நம்ம வீட்டுக்காரர் பாடுதா ஆபத்தோட 2 ஊர்லயே ஊத்தி கொடுப்பாள்ல, கொண்டு கொடுத்துருக்கு. இவங்க பிபி இருக்கும். மகாதேவ தேசாய் நீங்களும் பணம் இருக்காரு. மகாதேவ தேசாய் எழுதுறாரு, உத்தமமான மனிதர்களோடு உடன் இருப்பது எத்தனை ஆபத்து என்று அந்த உணர்ந்தேன். 5 நிமிஷத்துக்குள்ள காந்தி இறந்து மாட்டாங்க டாக்டர்லாம். நானும் ஒரு மனைவி பண்ணேன். உங்கள்கிட்டையும் சொல்லுவேன், கொஞ்சம் பிடிச்சிட்டு அன்பா இருக்கு, வேற வழி கிடையாது. அவன் தானே மாற்றவும் முடியாது, பண்ண முடியாது. மாற்றணும் மாற்றிடுமா, அதுக்கு வழி இல்லை. சர்க்கார்லையும் வழி இல்லை. நோட்டை தான் மாற்ற சொல்றாங்க, வேற எதுவுமே. இந்த மிக்சியில் கூட மாற்றிருந்தாங்களே, என்ன செய்யலாமே, 2 கொடுத்துருக்கு 2 மிக்சி வாங்கிட்டு வாழ்க்கையை ரசிச்சு வழங்குமா. கடவுளை நம்பி இவ்வளவுதான் எனக்கு மனைவியை தந்தான்னு புருஷன் நினைக்கணும். அவரோட வருத்தப்படுறாரு. இந்த சாமியை கேவலம் இவனை கொண்டு நம்மளை தட்டணும், அவன் நினைச்சு கொண்டாது. வேற விஷயம். பெண்களுக்கு அன்பா இருக்கு. குழந்தைகளுக்கு எந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் கையில இருக்கு. பள்ளிக்கூடம் ரொம்ப பெரிய நினைச்சிருக்கா. இவரும் நம்பாம எந்த உடம்பும் கிடையாடா வரவில்லை. மதிப்பெண் எடுத்த பேர் ஒருவரும் பெரியவர்கள் விளையாடுறேன் சாமி. ஏன்னு சொல்லுங்க, கடவுள் அருள் இருக்குமாங்க. வெறும் படிப்பு மட்டும் திருவண்ணாட்டை நிக்கிற ஏகலைவன் திருவண்ணாறு வித்தையை என் சிலை வச்சு பெற்றிருந்தாலும் எனக்கு கொடுத்து காணிக்கத்தாம கட்டாவில் கேட்டுனா கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் கேட்ட பயில வார்த்தாலும் கொல்ல முடியுமா சொன்னா மக்காவில் கேட்க கூட கொடுத்துரு. அதெல்லாம் எதுக்கு சொல்லிருக்காங்க பெரியவங்க, நம்ம உணர்வது. அண்ணன் கூட்டோன்னு ராமன் கூட போயிருக்காங்க. எத்தனை பேர் போறான். அண்ணன் போயிட்டான்னு அம்மா கேட்டு அப்பா தந்த ஆட்சியை விட்டு காட்டுல போய் அவன் ஆட்சியை கொடுக்க பார்த்தோம். என் பரதன் அந்த ஆள் பாருங்க, இல்ல நீதாண்ட ஆடணும்னா அந்த ஆள் செருப்பை வாங்கிட்டு வந்துட்டானே. அவனுக்கே தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டுக்கு தகுதிக்கு செருப்பு தான் நம்ம உரமான பேரா இருந்திருக்கான். அதனால நான் பரவனம் தான் நம்ம கூப்பிட்டு படம் வைக்கிறேன் செய்யறாம தெளிவா இருந்திருக்கானே. ஆனா செருப்பு வச்சு ஆட்சி ஒழுக்கமா இருந்திருக்க பாத்தீங்களா. இப்ப செருப்பா வச்சுட்டு வந்தாங்க. அதான் ஒரு வீட்டுல 300 ஜோடி கிடக்கணும். நான் கேட்டேன், தலைவர் கேட்டா 300 ஜோடி இருக்குன்னு. அவளை பெருக்கு தொடர்பு அவளுக்கு தொடர்பு நாயர் ராமாயணம் பாருங்க. நம்ம செய்தி சொல்றோம், பாரதம் நமக்கு செய்தி தானே சொல்லுது. எல்லாரும் பயிலுங்கன்னு சொல்லலாம். யாரையாவது பாண்டவர்களுக்கு காப்பாற்ற வச்சுருந்தாரு கிருஷ்ணன். அவங்களையும் தான் கடைசியில கிருஷ்ணர் இருந்தாரு. அந்த விதி விட்டுதாரு. இந்த யாதவ ரொம்ப கண்ணாம போய் சாமியார்கிட்ட போய் ஒரு ஆம்பளத்தலுக்கு கற்பினி வேஷம் போட்டு காட்ட சாமியார் குலத்தலுக்கு முன்னாடி ஒரு விளக்கை எடுத்தெடுப்பா. இந்த விளக்கை தான் நீங்க எழுதிங்கட்டாரு. அது மாதிரி ஆம்பளத்தை ஒரு விளக்கை எடுத்தெடுக்கான். விளக்கைனாலும் நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த விளக்கை நுணுக்கி கடல்ல போட்டவனுங்க. கடலிலிருந்து கரையில அந்த அந்த துகள் இரும்பு துகள்ல நாணல் விழுந்தது. அந்த நாணலுக்கு முன்னால கண்ணன் காலை மேல வச்சு யோகாசனம் பார்த்துருக்கான். அதுல ஒரு இரும்பு துண்டு எடுத்து வேடம் அவர் காலை குருடின்னு அடிச்சாரு. கண்ணனும் இதை சொன்னான், கடவுளாக காட்டியவர்களும் மகிழ்ச்சியா இருங்க. உலகராகரியன் நிலவராகிய நேர்மறை வேணியின் அலையில் சோதியும் நம்பரை தாடுவான் நல்ல சிறமொழி வாழ்க்கை. இந்த கடைசி படுத்தான், கேடு மாக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் திரும்பவும் முக்கதை நோக்குவார் கூடும் மந்திரில் எல்லாரும் சொன்னார். கும்பிடுதலை வந்து வீடு வீட்டுக்கெல்லாம் நீங்க போய் கேட்காங்கன்னு சொன்னான். சரி ஏன் சொன்னா தெரியுமா, எல்லாம் கேட்டவங்க கூட கொடுக்க மாட்டான். அவன் பாஸ்போர்ட் ஆஃபீஸரா, அவனுக்கு ஒரே பாஸ்போர்ட் தான் உங்களுக்கு கையில். சடங்குன்னு ஒரு வெளிப்படையாக இல்லையா, எவ்வளவு பெரிய கோடி சொல்லி விழுந்து செத்து போயிடாங்க. எந்த டாக்டர் காப்பாத்துட்டான் அவன், வெரி ஃபெமிலியர் டாக்டருங்க. கடைசி பார்த்தா அவர் செத்து போயிட்டாரு. அந்த ரொம்ப ஃபெமிலியர் இல்லை, அது மேல இருக்கும் எடுத்தான். நிறைய போய் சொல்ல மாதிரி நான் போயிருக்கேன். ஒரு பெரிய டாக்டரு, அவர் மனைவி ஒரு சாமியார் ரொம்ப பட்ட சாமியார் வீட்டு போட்டு பூஜை பண்ண சாப்பாடு கூட அந்தமா அவர் வீட்லயே அந்த சாமியார் நல்லா கொடுத்துட்டான். அவர் 10-20 நான் தினமரை பத்தி எடுத்து சொல்லியிருந்தேன். ஒரு நாள் சாமியாருக்கு உடம்பு செல்லாம் போயிட்டு இந்த அம்மா வீட்டுக்காரன் அவர் ஊசிலாம் போட்டு அவர் மாதிரி காப்பாற்றி 4 நாளை தேத்தனோடனே இந்த சாமியார் ஒன்றாரு டாக்டரை பார்த்து நீ தான் எனக்கு கடவுள் இருக்காரு. அப்பதான் இந்த பொம்பளைக்கு தெரிஞ்சு நம்ம பிரச்சனையே கடவுளாக இருக்காங்க. விவரம்லாம் இந்த சாமியாருக்கு கூட்ட பண்ண அதுக்கு அம்மா இங்கே பார்த்து நீ தான் சாமி இருக்கு அவர் சொன்னாரு. ஏதோ கடவுள் அவர் சொன்னான் டாக்டர் கடவுளா பார்த்து என்னை காப்பாற்றிட்டான். அவனுக்கு நினைச்சு நோயை கொடுத்தே விடுறானே, எனக்கு நோய் நம்மளுக்கு என்ன காப்பாற்றிட்டான். நம்புங்க நோய்னா கொஞ்சம் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ள கடவுள் இருக்காங்க, உடம்பு சுத்தமா இருக்கணும்னா எது சுத்தமா இருக்காங்க தான் நான் வருவான். நீ டெய்லி ஆஃப் அடிச்சுட்டேன்னா அவர் எப்படி உள்ள வருவாரு. ஆபம் புல்லும் புல்லு கிடப்பேன் அது நம்மகிட்ட தான் வருத்தப்படலாம். ஒரு விளக்கமும் கிடையாது, சீர்கூட விட மாட்டீங்களா பிடி இல்லை பவர் விளக்கம் கிடையாது. நீ உள்ள உடம்பு என்ன